Right, okay, good afternoon. போன கிளாஸ்ல என்ன படிச்சேன்னு ஞாபகம் இருக்குதா? சரி, இன்றைக்கு நாம தொடங்க போற விஷயம் என்னன்னு சொன்னால் கணக்கு ஆய்வு திட்டமிடல். ஏற்கனவே இதை பற்றி நாங்க நிறைய கதைச்சிருக்கிறோம். இருந்தாலும் இன்றைக்கு இந்த பகுதியை நாங்க கம்ப்ளீட் பண்ண போறோம். ஆடிட் பிளானிங். ரைட், இன்றைக்கு நாங்க டிஸ்கஸ் பண்ற இந்த விஷயம் தொடர்பாக இதுக்குரிய ஹேண்ட் அவுட் நாளைக்கு தான் கிடைக்கும். இன்றைக்கு ஃபுல்லா நாங்க விளங்கப்படுத்திக்கணும். ரைட், இதை நீங்க விளங்கி கொண்டீங்கன்னு சொன்னால் அதுதான் நீங்க எதிர்பார்க்கிற விஷயம். கணக்காய்வினுடைய நோக்கம் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் ஆடிட் என்னன்னு தெரியும் தானே? எப்பவுமே கணக்காய்வின் நோக்கம் என்னன்னு கேட்டால் நிதி கூட்டுகள்ல பொறுமையான வலுக்கூட்டுகள் இருக்கான்றதை கண்டுபிடிச்சு அதற்கு ஏற்ற மாதிரி நிதி கூட்டுகள் உண்மையில் நியாயமான தன்மை தொடர்பாக அறிக்கை இருக்கு. So the objective to detect the material misstatement and to report on the true and fair உண்மையில் நியாயமான தன்மை தொடர்பாக அறிக்கிறது. அப்ப இங்கே நாங்க பார்க்கணும்னு சொன்னால் கணக்காய்வை பொறுத்தவரை உங்களுக்கு ரிஸ்க் என்ற ஒரு விஷயம் இருக்கு, கணக்காய்வு இடர் இருக்கு. அப்படின்னா கணக்காய்வு இடர் என்ன? கணக்காய்வு இடருக்குரிய வரைவிலக்கணம் கட்டாயம் நீங்க ஞாபகம் வச்சிருக்க வேணும்னு சொன்னேன். So what is the definition? வரைவிலக்கணம் என்ன? போன கிளாஸ்ல அந்த ஹேண்ட் அவுட்ல இது ஹேண்ட் அவுட்ல படிப்போம்னு ஞாபகப்படுத்தி கொண்டிருந்தீங்கன்னு சொன்னால் ஹேண்ட் அவுட்லயே படிக்கலாம், படங்கிறது இல்லை, நீங்க படிச்சுட்டு வந்திருக்க வேணும். சரி, இன்னொரு முறை நான் திரும்ப சொல்றேன். கணக்காய்வின் நோக்கம் என்ன? நிதி கூட்டுகள்ல வலுக்கூட்டுகள் இருக்கா, பொருண்மையான வலுக்கூட்டுகள் இருக்கான்றதை கண்டுபிடிக்க வேணும், டிடெக்ஷன். அதற்கு பிறகு இந்த நிதி கூட்டுகளோட உண்மையில் நியாயமான தன்மை தொடர்பாக நாங்கள் அறிக்கையிட வேண்டும், ட்ரூ அண்ட் ஃபேர் தொடர்பாக அறிக்கையிட வேண்டும். இந்த அறிக்கையில நாங்கள் எங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்ல வேண்டும், ஒப்பீனியன். இந்த அபிப்பிராயம் பிழையா இருந்தால் என்ன நடக்கும்? தீர்மானம் கிடைக்கும். அந்த தீர்மானம் கிடைக்கிறதுக்கு நாங்கள் தான் கொடுப்போம். அதைத்தான் கணக்காய் விடல் சொல்றோம். கணக்காய் விடல் சொன்னால் நிதி கூட்டுகள் பொருண்மைத்தன்மை வாய்ந்த வலுக்கூட்டுகளை கொண்டுள்ள போதும் கணக்காய்வாளர் பொருத்தமற்ற அபிப்பிராயத்தை வழங்கினார். ஞாபகம் வச்சுக்கொள்வது, நிதி கூட்டுகள் பொருண்மைத்தன்மை வாய்ந்த
வலுக்கூற்றுகளை கொண்டுள்ள போது கணக்காய்வாளர் பொருத்தமற்ற அபிப்பிராயத்தை வழங்கினால் அதுதான் என்ன கணக்காய்வு. So audit risk is the risk when the financial statements are materially mistaken. Audit expresses inappropriate opinion. அப்ப ரெண்டு விஷயம் இதுல உள்ளடங்குது. நிதி கூற்றுகள் financial statement, அபிப்பிராயம் opinion. நிதி கூற்றுகள் பொருண்மை நீக்க வலுக்கூற்றுகளை கொண்டிருக்கிறதால இடம்பெறலாம். நிதி கூற்றுகள் பொருண்மை நீக்க வலுக்கூற்றுகளை கொண்டிருந்தால் கட்டாயம் இடம்பெற வேண்டுமா? எங்கட கடமை என்ன? ஆடிட்டருடைய கடமை என்ன? நிதி கூற்றுகளுக்கு பொருண்மை தன்மை வாய்ந்த வலுக்கூற்றுகளை டிடெக்ட் கண்டுபிடிக்க வேண்டும். அப்ப பொருண்மை தன்மை வாய்ந்த வலுக்கூற்று மெட்டீரியல் ஸ்டேட்மெண்ட் இருந்தால் கட்டாயமாக பிழை கட்டாயமாக பிழை கட்டாயமாக இடம்பெறணும். எப்ப இடம்பெறும்? நாங்கள் அதை கண்டுபிடிக்காமல் விட்டால் நாங்கள் அந்த வலுக்கூற்றுகளை கண்டுபிடிக்காம விட்டால் தான் பிழை. வலுக்கூற்றுகள் இருக்கிறப்போ அந்த வலுக்கூற்றுகளை நாங்கள் கண்டுபிடிக்க என்றால் நாங்கள் உங்களுக்கு அபிப்பிராயம் சரியா இருக்கும். அப்ப வலுக்கூற்றுகளை கண்டுபிடிக்காம விடுறதுதான் பிழையான அபிப்பிராயத்துக்கான காரணமா இருக்கு. பிழையான அபிப்பிராயத்துக்கான காரணம் ஒன்று நிதி கூற்றுல பிழை இருக்கிறது, இரண்டாவது அந்த பிழையை நாங்க கண்டுபிடிக்காம விடுறது. இந்த ரெண்டையும் சேர்த்துதான் நாங்க இடரென்று சொல்றோம். அப்ப கணக்காய்வு இடரென்று என்னென்று பார்க்கிறோம். கணக்காய்வு இடரென்று சொன்னால் நிதி கூற்றுகள் பொருண்மைத்தன்மை வாய்ந்த வலுக்கூற்றுகளை கொண்டிருக்கிற போது, நிதி கூற்றுகள் பொருண்மைத்தன்மை வாய்ந்த வலுக்கூற்றுகளை கொண்டிருக்கிற போது கணக்காய்வாளர் பொருத்தமற்ற அபிப்பிராயத்தை வழங்கினார். When the financial statements are materially misstated, audit expresses inappropriate opinion. இந்த ரெண்டும் இருந்தால்தான் இடம்பெறும். இந்த இடத்துல முதலாவது பகுதி யாருக்கு பொறுப்பானது? முகாமைத்துவம் மேனேஜ்மெண்ட் தான் இங்க விடப்படுறது. இரண்டாவது பகுதி அப்ப எங்கட கையில இருக்கிறது எது? இந்த இரண்டாவது பகுதி கண்டறியாமை இடரை குறைக்க வேண்டுமா இருந்தால், டிடெக்ஷன் ரிஸ்க குறைக்க வேண்டுமா இருந்தால் நாங்க என்ன செய்ய வேணும்? கண்டறிய வேணும். எதை கண்டறிய வேணும்? எதை கண்டறிய வேணும்? பொருண்மை தன்மை வாய்ந்த வலுக்கூற்றுகளை கண்டறிய வேணும். பொருண்மை தன்மை வாய்ந்த வலுக்கூற்றுகளை கண்டறிகிறது என்பது பொருண்மை தன்மை வாய்ந்த வலுக்கூற்றுகளை அடையாளம் காணுதல் என்பதில் இருந்து வேறுபட்டது. அடையாளம் காண்றது என்பது வேற, கண்டறிகிறது என்பது வேற. என்ன வித்தியாசம் என்று சொன்னால், எந்தெந்த பகுதியில இடர் இருக்கிறார்கள் நாங்கள் சந்தேகப்பட்டால், டவுட் பட்டால் அது அடையாளம் காணுது. அந்த பகுதியில இடர் இருக்குன்னு நாங்கள் சான்றுகளை வச்சு எவிடன்ஸா வச்சு ப்ரூவ் பண்ணினோம்னு சொன்னால் அது கண்டறிதல். நான் உண்மையா செய்ய வேண்டியது கண்டறிய வேண்டும். ஆனால் இடத்தை எடுப்பதையே கண்டறிய முடியாது. காரணம், நிதி கூற்றுகளுக்கு நடக்கிற வழக்கூற்றுகளை ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஈஸியா கண்டுபிடிக்க முடியாத மாதிரி தான் அவர்கள் செய்திருப்பார்கள். ஈஸியா கண்டுபிடிக்கிற விஷயம் தான் அவர்களை திருத்திருப்பார்கள். ஆகவே முதல்ல நாங்கள் அடையாளம் காண வேண்டும். அதாவது சந்தேகங்களை உருவாக்க வேண்டும். நாங்கள் சந்தேகங்களை உருவாக்க வேண்டும். எந்தெந்த பகுதியிலாம் நிதி கூற்றுல வழக்கூற்று வரலாம் என்று சொல்லி சந்தேகங்கள் கிரியேட் டவுட்ஸ். அதுக்கு தான் பேர் இடரை அடையாளம் காணுதல் அல்லது இடர் மதிப்பீடு செய்தல். ரிஸ்க் அசஸ்மென்ட் போன கிளாஸ்ல படிச்சு முடிச்சிட்டோம். சந்தேகப்பட்ட இடம் எல்லாத்திலையும் இடர் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். நாங்க சந்தேகப்பட்டது சரியா இருக்கலாம், நாங்க உண்மையாவே வழக்கூற்று இருக்கலாம். நாங்க சந்தேகப்பட்டது பிழையா இருக்கலாம், வழக்கூற்று இல்லாமல் இருக்கலாம். அப்ப இந்த நேரத்துல நாங்க டவுட் பண்ற இடங்கள்ல என்ன மிஸ்டேக்மெண்ட் இருக்கா இல்லையான்னு நாங்க ப்ரூவ் பண்ண வேணும். எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ண வேணும். எவிடன்ஸோட ப்ரூவ் பண்றேன்னு சொன்னால் இந்த கட்டத்துல நாம யோசிக்கிறோம் எப்படி ப்ரூவ் பண்ண போறோம். இப்ப சந்தேகப்பட்டிருக்கிறோம். சந்தேகப்பட்ட இடங்கள்ல எல்லாம் நிச்சயமா வழக்கு இருக்கும்னு சொல்ல முடியாது, நிச்சயமா இல்லைன்னு சொல்ல முடியாது. இருக்கலாம் நாங்க சந்தேகப்படுறோம். சந்தேகப்பட்ட இடத்துல வழக்கூற்று இருக்குது என்றதை நாங்க எப்படி நிரூபிக்க போறோம் என்று சொன்னால் கண்டறியாம இடத்தை எப்படி குறைக்க வேணும்? கண்டறிகிறதுக்கான வேலைகளை செய்ய வேணும். கண்டறிகிறதுக்கான நாங்க என்ன வேலை செய்ய போறோம் என்றத திட்டமிட வேண்டும்.
எப்படி எப்படியெல்லாம் நிதிக்கூட்டிலே இருக்கிற வலுக்கூட்டுகளை கண்டறிய போறோம் என்றது நாங்க திட்டமிட போறோம். அப்படி திட்டமிடுற விஷயத்துக்கு தான் கணக்காய்வு திட்டமிடல். அப்ப முதல்ல நாங்க கணக்காய்வு திட்டமிடல் என்ன என்று பார்ப்போம். நாங்க என்னத்தை திட்டமிட போறோம்? நாங்க சந்தேகப்பட்ட இடங்கள்ல வரக்கூடிய மிஸ்டேட்மெண்ட்ஸை எப்படி கண்டுபிடிக்க போறோம்? நாங்க ரிஸ்க் அசஸ்மெண்ட் செய்த இடங்கள்ல, இடர் மதிப்பீடு செய்த இடங்கள்ல வரக்கூடிய இடங்களை, வலுக்கூற்றுகளை, மிஸ்டேட்மெண்ட்ஸை எப்படி நாங்க கண்டுபிடிக்க போறோம்ன்றதை திட்டமிடுறோம், பிளான் பண்றோம். இப்படி திட்டமிட்ட போது 3 விடயங்களை நாங்க திட்டமிட வேணும். முதலாவது நேச்சர், இயல்பு. எதனுடைய இயல்புன்னு சொன்னால் நாங்க கண்டறிய போறது கண்டறியறதுக்காக நாங்க என்ன வேலை செய்ய வேண்டும் என்ற இயல்பு. இரண்டாவது டைமிங், காலப்பகுதி. எவ்வளவு நேரம் செலவழிச்சு கண்டுபிடிக்க போறோம், எவ்வளவு டைம் எடுக்க போறோம், எவ்வளவு டைம் இந்த வேலையை செய்து எத்தனை நாள்ல நாங்க வேலையை முடிச்சு கண்டுபிடிக்க போறோம் என்ற டைம். மூன்றாவது extent. நாம செய்ய போற கணக்காய்வு வேலைகளை இந்த அளவுக்கு ஆழமாக செய்ய போறோம், மேலோட்டமா செய்ய போறோமா, கொஞ்சம் டீப்பா செய்ய போறோமா, இல்ல நிறைய தோண்ட போறோமா என்ற விஷயங்களை பொறுத்து கணக்காய்வு திட்டமிடல் 3 விஷயங்கள் இருக்கு. அப்ப கணக்காய்வு திட்டமிடல்ன்றது நாங்க வரையறுக்க போறோம்னு சொன்னா, டெபினிஷன் கொடுக்க போறோம்னா இந்த விஷயத்தை தான் சொல்ல போறோம். மதிப்பீடு செய்யப்பட்ட இடர்களை கண்டறிவதற்காக மேற்கொள்ள வேண்டிய கணக்காய்வு சோதனைகளுடைய இயல்பு, நேரம், விசாலம் ஆகியவற்றை தீர்மானித்தல் தான் என்னது கணக்காய்வு திட்டம். So the audit planning is the planning of nature, timing and extent of audit procedures to be performed to detect the material misstatement. Right? இப்ப நாங்க இந்த அபிப்பிராயம் படியா இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் என்ன செய்ய வேணும்? வடக்கூட்டுகளை கண்டுபிடிக்கணும். மிஸ்டேக்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன வேலை செய்ய வேணும் என்றது திட்டமிடுறோம். திட்டமிடுற போது 3 விஷயங்களை திட்டமிடுறோம். இயல்பு, நேரம், விசாலம், நேச்சர், டைமிங், எக்ஸ்டென்ட். இந்த 3 விஷயத்தை திட்டமிடுறோம். அப்ப முதலாவது தெரியுது கணக்காய்வு திட்டமிடுறதுக்கா என்ன என்பது. இரண்டாவது விஷயத்துக்கு வருவோம். ஏன் கணக்காய்வு திட்டமிட வேண்டும்? கணக்காய்வு திட்டமிடாமல் விட்டால் என்ன நடக்கும்? ஏன் கணக்காய்வு திட்டமிட வேண்டும் நீங்க நினைக்கிறீங்க? நாங்கள் பொருட்மை மிக வலுக்கூட்டுகளை கண்டறிய வேணும். கண்டறிய வேணும் என்ன செய்ய வேணும்? கணக்காய்வு சோதனைகளை செய்ய வேணும். கணக்காய்வு சோதனைகளை செய்ய வேணும். கணக்காய்வு சோதனைகளை செய்ய வேணும் என்றால் இதன் மீது கணக்காய்வு சோதனைகளை செய்ய வேணும். இதன் மீது கணக்காய்வு சோதனைகளை செய்ய வேணும். நாங்க இடர்களை பார்க்கணும். கணக்காய்வு இடர்கள் எத்தனை பகுதி இருக்கு? என்னென்ன கணக்காய்வு இடர்கள் வரைவிலக்கணம் இப்ப கொஞ்சம் முன்ன சொன்னா அந்த வரைவிலக்கணத்தின் படி பார்த்தோம்னு சொன்னால் வரைவிலக்கணம் என்ன? நிதிக்கூட்டுகள் பொருண்மை மிக்க வலுக்கூட்டுகளை கொண்டுள்ள போது. அப்ப முதலாவது பொருண்மை மிக்க வலுக்கூட்டு, மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். நிதிக்கூட்டுகள் பொருண்மை மிக்க வலுக்கூட்டுகளை கொண்டுள்ள போது கணக்காய்வாளர் பொருத்தமற்ற அபிப்பிராயத்தை வழங்குதல். பொருத்தமற்ற அபிப்பிராயம், inappropriate opinion. When the financial statements are materially misstated, the auditor may express inappropriate opinion. அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல எங்களுக்கு தேவை வலுக்கூட்டுகளை கண்டுபிடிச்சோம்னு சொன்னா பொருத்தமில்லாத அபிப்பிராயம் வராது. வலுக்கூட்டுகளை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நாங்க சோதனை செய்கிறோம். வலுக்கூட்டுகள் எங்க இருக்கு? நிதிக்கூட்டுகளை இருக்கு. சரி, அப்ப நிதிக்கூட்டுகளை நாங்க சோதனை செய்ய வேணும். நிதிக்கூட்டுகள் எங்க இருந்து வந்தது? கணக்கீடு செயல்முறைகளால் தான் வந்தது. அப்ப கணக்கீடு செயல்முறையில
கணக்கீடு செயல்முறை என்ன தொடங்கியது? கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுல தொடங்கியது. இதெல்லாத்தையும் நாங்கள் ஒரு பகுதி டெஸ்ட் பண்ண போறோம், இன்னொரு பகுதி நிதி கூட்டி டெஸ்ட் பண்ண போறோம். அப்ப ஒரு பக்கம் உள்ளீடுகளின் செயல்முறையை டெஸ்ட் பண்ண வேணும், இன்னொரு பகுதி வெளியீடு டெஸ்ட் பண்ண வேணும். இந்த ரெண்டையும் நாங்கள் டெஸ்ட் பண்றது எப்படி எடுத்து பிளான் பண்றோம். அந்த பிளான் தான் என்ன பெயர்? கணக்காய்வு திட்டமிடல். அப்ப கணக்காய்வு திட்டமிடல நாங்க 3 விஷயத்தை திட்டமிடுறோம். நாங்க செய்ய போற கணக்காய்வு சோதனைகளுக்கு இயல்பு என்ன, நேரம் என்ன, விசாரம் என்ன. அப்படி நாங்க திட்டமிடுறது 2 வகையான சோதனைகள். ஒன்று செயல்முறையை சோதிக்க வேண்டும், இன்னொன்று நிதி கூட்டுகளை சோதிக்க வேண்டும். இதை நாங்க சொல்லுவோம் கட்டுப்பாட்டு சோதனை, டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல். இதை சொல்லுவோம் வேல்யூ அடிப்பு சோதனை, சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர். எக்ஸ்கியூஸ் மீ. அப்ப 2 விதமான சோதனைகளை நாங்கள் திட்டமிடுகிறது. இங்க ஏன் திட்டமிடுற என்ற கேள்வியுடைய பார்த்தோம்னு சொன்னால், இந்த சோதனைகளை நாம செய்யும் போது என்ன கண்டுபிடிக்க போறோம்? நாம கண்டுபிடிக்க வேண்டிய விடயம் என்ன? எந்த வழக்குகளை கண்டுபிடிக்க போறோம்? பொருண்மை மிக்க மெட்டீரியல் எல்லா வழக்குகளையும் கண்டுபிடிக்க போறோமா? இல்ல. அப்படி என்று சொன்னா எல்லா பகுதியும் சோதிக்க போறோமா? 100% எல்லாத்தையும் சோதிக்க போறோமா? இல்ல. நாங்கள் இப்ப எங்கட கணக்காய்வுக்கு கொண்டு வர ஃபைனான்ஸ் ஸ்டேட்மெண்ட் நிதி கூட்டுகளை பார்த்தோம்னு சொன்னா, இந்த நிதி கூட்டுகள் ஒரு வருஷத்துக்குரிய நிதி கூட்டு, பொது பயன்பாட்டுக்குரிய நிதி கூட்டு, ஜெனரல் பர்பஸ் ஃபைனான்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஒரு வருஷத்துக்குரியது. ஒரு வருஷத்துக்குரிய நிதி கூட்ட நாங்கள் கொஞ்ச நாளைக்கு முழுசா டெஸ்ட் பண்ண முடியுமா? இல்ல. ஆகவே நாங்கள் பொருண்மை மிக்கதை மட்டும் பார்க்க போறோம். எங்க பொருண்மை மிக்க இடங்கள் இருக்குமோ அதை மட்டும் பார்க்க போறோம். அதை மட்டும் பார்க்க போறோம்னு சொன்னால் நாங்கள் நேரத்தை வரையறுக்க வேணும். எங்களுக்கு கிடைக்கிற நேரத்துக்குள்ள இந்த முழுமையான ஆடிட் ப்ரொசீஜரை செய்து முடிக்க வேண்டும். அதனால எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ண முடியாது, சில பகுதிகளை மட்டும் டெஸ்ட் பண்ண போறோம். சில பகுதிகளை மட்டும் டெஸ்ட் பண்ண போது எப்படி டெஸ்ட் பண்ணலாம்னு சோதனையின் இயல்புகளை தீர்மானிக்க வேண்டும். அப்ப இங்க நாம 3 விடயங்களை தீர்மானிக்க போறோம். அந்த 3 விடயங்களையும் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, முதலாவது இயல்பு, நேச்சர். எதனுடைய இயல்பு? கணக்காய்வு சோதனைகளுடைய இயல்பு. கணக்காய்வு சோதனைகள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் பல்வேறுபட்ட கணக்காய்வு சோதனைகள் இருக்கு. முன்ன விளக்கப்படுத்தினால் இருந்தாலும் இன்றைக்கு திரும்ப நாங்கள் டீப்பா பார்க்க போறோம். 2வது பார்த்தோம் என்று சொன்னால், ஒவ்வொரு சோதனையை செய்யறதுக்கு நாங்கள் வரையறுக்கப்பட்ட காலப்பகுதியை வச்சிருக்க வேண்டும். வரையறுக்கப்பட்ட காலப்பகுதியை வச்சிருந்தால் நாங்கள் உடனே நேரத்தில் முடிக்கலாம். கால வரையறைகளை நாங்கள் தீர்மானிக்காம விட்டோம் என்று சொன்னால் எங்களுக்கு எப்ப ஓடிக்க முடிகிறது
தெரியாம போயிடும். ஆகவே எங்களோட கிளையண்ட் தேவைப்பாடு கேட்ட மாதிரி எங்களோட சேவை பெறுநர்களோட தேவைப்பாடு கேட்ட மாதிரி நாங்க ஒடிக்க முடிக்க முடியாம போயிடும். ஆகவே நேரத்தை நிறைய இருக்க வேண்டும். அடுத்து பார்த்தோம்னு சொன்னா விசாலம் எல்லாத்தையும் 100% பண்ண முடியாது. ஒரு வருஷமா இடத்துல கொடுக்க வாங்கன்ற நிகழ்வுகளை செக் பண்ணணும், 100% செக் பண்ணணும்னா அவ்வளவு காலம் ஒரு வருஷமா அதை கூட தான் எடுக்கும். ஆக 100% போக முடியாது. காரணம் நாங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிக்க போறோம். பொறுமையான விஷயங்களை மட்டும் கண்டுபிடிக்கிறோம்னு சொன்னா எந்த அளவை நாங்க செக் பண்ண வேணும், எந்த அளவு விசாலமா எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு நாங்க போகணும். 100% ஃபுல் எக்ஸ்டென்ட்டுக்கு போக வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. ஆகவே எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு நாங்க போகணும்ன்றதை இப்பவே தீர்மானிக்கணும். இந்த தீர்மானிக்கிற விடயத்தை தான் நாங்க கணக்காய்வு திட்டமிடல் சொல்றோம். ஆகவே ஏன் தீர்மானிக்க வேண்டும் என்று கேட்டோம்னு சொன்னால், கணக்காய்வு திட்டமிடலை ஏன் செய்ய வேண்டும் என்று கேட்டோம்னு சொன்னால், ஒன்று எந்தெந்த வகையான கணக்காய்வு செய்ய வேண்டும். சோ பட் டைப் ஆஃப் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ். ரெண்டாவது எவ்வளவு நேரத்தில் ஆடிட் முடிக்க வேண்டும் என்ற டைம் பிளானிங். ரைட். மூன்றாவது ஆடிட் வந்து எந்த அளவு தூரம் ஆழமா செய்ய வேண்டும் என்ற விடயம். திட்டமிடல் இல்லாமல் நாங்கள் ஆடிட் செய்தோம் என்று சொன்னா என்ன நடக்கும்? தேவையில்லாத விடயங்களை நாங்கள் கூடுதலான நேரத்தை செலவழிக்கும். கூடுதலான நேரத்தை செலவழிச்சோம் என்று சொன்னால் நாங்கள் கூட நேரம் என்ன செய்யலாம், கூட ஆடிட் ஃபீஸ் கிடைக்கும் எதிர்பார்க்க முடியாது. ஆகவே எங்களுக்கு தேவையான விடயங்களை மட்டும், தேவையில்லாத விடயங்களை கூட நேரத்தை செலவழிச்சால் சில முக்கியமான விடயங்களை கண்டுபிடிக்க முடியாம போயிடும். ஆகவே திட்டமிட்ட விஷயம் சரியா திட்டமிட்டோம் என்று சொன்னால் ஆடிட்டை நாங்கள் சரியா செய்து கொள்ள முடியும். ரைட். அப்ப இப்ப நாங்க பார்த்திருக்கோம் கணக்காய்வு திட்டமிடலா என்ன, ஏன் கணக்காய்வு திட்டமிடப்படும், இந்த ரெண்டு விஷயத்தை நாங்க பார்க்கலாம். அடுத்த கட்டத்துக்கு வருவோம். கணக்காய்வு திட்டமிடல்ல எத்தனை வகைகள் அல்லது எத்தனை மட்டங்கள் இருக்கு? முகாமைத்துவத்தில் எத்தனை மட்டங்கள் இருக்கு? 3 மட்டங்கள். வெரி குட். என்னென்ன? உயர்மட்டம், இடைநிலை மட்டம். அப்ப ஆடிட் செய்யற போதும் இப்படியான ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. ரைட். இப்ப ஆடிட்டர் சொன்னா ஆடிட்டர் என்று நாம சொல்றோம் அந்த உயர் மட்டத்தில் இருக்கிற பார்ட்னர். ரைட். அப்ப ஆடிட் பார்ட்னர் தான் நாம உயர் மட்டத்தில் வச்சிருக்கோம். அவருக்கு கீழே மேனேஜரை வச்சிருக்கோம், ஆடிட் மேனேஜர். அவருக்கு கீழே ஆடிட் ஸ்டாஃப் வச்சிருக்கோம். உண்மையா ஒழுங்கேதி செய்யறது யாரு? ஸ்டாஃப். ரைட். ஆனா இந்த ஸ்டாஃப்க்கு ஆடிட் சம்பந்தமான நாலேஜ், ஆடிட் சம்பந்தமான எக்ஸ்பீரியன்ஸ் மற்றவர்களை விட குறைவா இருக்கும். ஆகவே மற்றவர்கள்ட்ட இருந்து அட்வைஸ் தேவை, கைடன்ஸ் தேவை, ரிவ்யூ தேவை. இந்த ஸ்டாஃப் வந்து வேலையை செய்து மேனேஜருக்கு ஃபைலை கொடுப்பார்கள் ரிவ்யூ பண்ணுறதுக்கு. இந்த மேனேஜர் வந்து ஃபைலை ரிவ்யூ பண்ணிட்டு பார்ட்னருக்கு கொடுப்பார். இந்த பார்ட்னர் தான் கடைசி ஆடிட்ல சைன் பண்ணும். சரி, இதை நாங்க ரிவர்ஸ் பண்ணி பார்த்தோம்னா ஆடிட் முடிச்சு வைக்கிறது யாரு? பார்ட்னர். ஆடிட் தொடக்கி வைக்கிறது மேனேஜர். ரைட். இப்போ ஒரு கிளையன்ட் ஆடிட் தேவைன்னா கிளையன்ட் வந்து பார்ட்னரோட கதைக்கணும், ஸ்டாஃபோட கதைக்கணும். பார்ட்னர் தானே பொறுப்பு. அப்ப முதல்ல பார்ட்னருக்கு தான் வெளியில இருந்து ரிக்வெஸ்ட் வரும். அந்த ரிக்வெஸ்ட பார்ட்னர் வந்து மேனேஜருக்கு சொல்லுங்க. ரைட். இந்த ஆடிட் நாங்க எப்படி செய்ய வேணும் என்ற விஷயத்துல பார்ட்னர் மேனேஜர் பிளான் பண்ணணும். இது வந்து பிளானிங் லெவல் 1, முதலாவது மட்டத்துல பிளானிங். அதுக்கப்புறம் மேனேஜர் வேலை செய்ய போறாங்க, ஸ்டாஃப் வச்சு தான் வேலை செய்ய போறாங்க. அப்ப மேனேஜர் வந்து ஸ்டாஃப்க்கு சொல்லுவாங்க இது பிளானிங் லெவல் 2. இந்த ரெண்டு மட்டத்துல இந்த பிளானிங் வந்து கூட விளக்கமா இருக்கும். லெவல் 1 லெவல் 2. லெவல் 2 கூட விளக்கமா இருக்கணும். காரணம் என்ன சொன்னா இவங்க உண்மையா வேலையை செய்ய போயிடும். இவங்க அதிகம் அனுபவம் குறைவுடைய நிறைய விஷயத்தை இவங்க சொல்ல வரும். அப்ப இந்த பிளானிங் லெவல் 1 நாங்க சொல்லுவோம். கணக்காய்வு தந்திரோபாயம் சொல்லி ஏன்னு சொன்னாலும் உயர் மட்டத்துல பிளான் பண்ற விஷயங்களை தான் தந்திரோபாயம் சொல்றாங்க. அதே ஒடிக்கையிலையும் உயர் மட்டத்துல பிளான் பண்ற விஷயங்களை நாங்க தந்திரோபாயம் சொல்லுவோம். இந்த ரெண்டாவது மட்டத்தை நாங்க சொல்லுவோம் விரிவான கணக்காய்வு திட்டங்கள், டீடைல்ட் ஆடிட் பிளானிங். ஏன் டீடைல்ட் சொல்றோம்? ரைட். அப்ப முதலாவது மட்டம் நாங்க சொன்னா கணக்காய்வு தந்திரோபாயம், ஆடிட் ஸ்ட்ராட்டஜி. இரண்டாவது மட்டத்தை சொன்னோம் சொன்னால் டீடைல்
விளக்கமான ஆடிட் பிளான். இப்ப நாம இங்க பார்த்த பிளானிங் என்றது உண்மையான பிளானிங் என்ன நடக்குது லெவல் 1 லெவல் 2 லெவல் 2 தான் அந்த விளக்கமான என்ன செய்ய வேணும், இவ்வளவு நேரம் செய்ய வேணும், எந்த ஆழத்துக்கு செய்ய வேணும் பிளான். அப்ப இந்த லெவல் 2 பிளான் பண்ற விஷயங்களை பார்த்தோம்னு சொன்னால் சரி, இதே விஷயம் லெவல் 1 பிளான் பண்ணப்படுமா இல்லையா? பிளான் பண்ணப்படுமா சுருக்கமா ஆகவே நாங்கள் பெயரை மாற்றணும். இங்க ரெண்டு வழிகள் காணப்படுது. முதலாவது மட்டத்தில் உயர்மட்டத்தில் பிளான் பண்றது வந்து நாங்க சொல்லுவோம் கணக்காய்வு தந்திரோபாயம். இரண்டாவது மட்டத்தில் பிளான் பண்றது வந்து நாங்க சொல்லுவோம் விரிவான கணக்காய்வு திட்டங்கள். கணக்காய்வு தந்திரோபாயத்துல கலைக்கிற விஷயங்கள் என்னன்னு சொன்னா ஸ்கோப், டிரெக்ஷன், டைம். ஸ்கோப்னு சொன்னா பரப்பு என்ன, எந்த லிமிட்டை தாண்டி நாங்க போக தேவையில்லை, எந்த லிமிட்டுக்குள்ள நாம வச்சிருக்க வேணும் என்ன. டிரெக்ஷன் உண்மையா வேலை செய்யறாங்க நம்ம வழிகாட்டல கொடுக்க வேணும். பார்ட்னர் வந்து மேனேஜருக்கு சொல்லுவார், நீங்க உங்களோட ஸ்டாஃபுக்கு என்னென்ன விஷயத்த சொல்ல வேணும் என்றதை இங்க சுருக்கமா சொல்லிடுவார். அதுக்கப்புறம் டைமிங், உங்களோட மொத்த ஓடிட்டையே 3 கிழமையில முடிச்சு கொண்டு வர வேணும். அதன் கேட்டுக்கொண்டு மேனேஜர் என்ன சொல்லுவார், ரைட்? இப்ப இவர் வந்து என்னென்ன பரவாயில்லைன்னு சொன்னாரோ அதை விளக்கமா இந்த விஷயங்கள் செய்ய வேணும் ஸ்டாஃபுக்கு விளக்கமா சொல்லுவார். இவர் கொடுத்த காலத்தை இவர் பிரிச்சு சொல்லுவார், மொத்தமா 3 கிழமை இருக்கு, அதுல எந்தெந்த பகுதி எவ்வளவு நாளுக்கு வேலை செய்ய வேணும்னு விளக்கமா நேரத்தை சொல்லுவார். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் வழிகாட்டல், என்னென்ன வேலைகள் செய்ய வேண்டும் என்ற வழிகாட்டலை இவர் என்ன சொல்றார். அப்ப இந்த 3 விஷயத்தை நாங்க இயல்பு நேரம் நீச்சல் சொல்றோம். அப்ப கணக்காய்வு தந்திரோபாயம் பண்றதுக்கும் கணக்காய்வு திட்டமிடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதை இப்ப நீங்க விளங்கி கொண்டீங்க. கணக்காய்வு தந்திரோபாயம் உயர்மட்டத்துல இந்த 3 விடயங்களை கருத்து பரிமாறப்படும். கணக்காய்வு திட்டமிட சொன்னால் விளக்கமான கணக்காய்வு திட்டமிட மேனேஜருக்கு ஸ்டாஃபுக்கு என்ன நடக்கிற விஷயம். அப்ப இந்த ரெண்டையும் சேர்த்துதான் நாங்க இங்க படிச்சு கொண்டிருக்கோம். கணக்காய்வு திட்டமிடல் என்னன்னு கேட்கிறப்போ உண்மையான திட்டமிடல் இது. இதை பற்றி தான் நாங்க சொன்னாங்க. கணக்காய்வு ஏன் திட்டமிடப்பட வேண்டும் என்பதை நாங்க பார்க்கணும். சரி, இனி அடுத்த கட்டத்துக்கு போனோம்னு சொன்னால் கணக்காய்வு திட்டமிடாம விட்டால் என்ன நடக்கும்? ஒரு ஆடிட்டோட செய்யறோம், பிளான் பண்ணாம ஆடிட் செய்யறோம், என்ன நடக்கும்? பிளான் பண்ணாம செய்யணும்னா நாங்க எதிர்பார்த்த நோக்கம் அடையப்படலாம். கணக்காய்வு நோக்கம் அடையப்படாது. கணக்காய்வு நோக்கம் என்ன? பொறுமைத்தன்மை வாய்ந்த வளர்ப்புகளை கண்டுபிடித்து பொருத்தமான அபிப்பிராயத்தை சொல்லுவாங்க. அந்த நோக்கம் திசை மாறும். ஒப்ஜெக்டிவ் அடைய முடியாம போகும். காரணம் என்னன்னு பார்க்கணும்னு சொன்னால் நாங்க சரியா திட்டமிடையில என்னென்ன செய்யணும் என்று திட்டமிடையில, எவ்வளவு காலத்துக்கு செய்யணும் என்று திட்டமிடாம, எவ்வளவு தூரம் அதை செய்யணும் என்று திட்டமிடாத விட்டோம்னு சொன்னால் திட்டமிடல் படிச்சு போயிடும். சரியா? ஓகே. இப்ப அடுத்த இந்த திட்டமிடல் ஆவணங்கள் இல்லாத நாங்க டாக்குமெண்ட் பண்ணி வைக்க போறோம். ஆவணம் படிக்க திட்டமிடல் எத்தனை மட்டத்தில் நடந்திருக்கு? பிளானிங் வந்து 2 லெவல்ல நடந்திருக்கு. இந்த 2 தனித்தனியா டாக்குமெண்ட் பண்ணி வைக்க போறோம். இந்த டாக்குமெண்ட் பெயர் வந்து இதே பெயர் தான், ஆடிட் ஸ்ட்ராட்டஜி. எங்க ஆடிட் ஃபைல்ல வந்து ஆடிட் ஸ்ட்ராட்டஜி என்ற டாக்குமெண்டோட போகும். அடுத்தது டீடைல் பிளான் சொல்லி இன்னொரு டாக்குமெண்டோட போகும். இது எல்லாம் ஏன் நாங்க வச்சிருக்க வேணும்னு சொன்னார். நாங்க ஆடிட் பிளான் பண்ணினாங்க தானே. யாராவது வந்து நீங்க பிளான் பண்ணி தான் ஆடிட் செய்வீங்கன்னு கேட்டா நாங்க பதில் சொல்ல வேணும். இப்ப ஆடிட்டர் வந்து மேனேஜ்மெண்ட் கேட்டு கேட்கலாம். ஆடிட்டரை கேள்வி கேட்கறதுக்கும் சில பேர் இருக்கிறார்கள். சட்டப்படி ஒரு வழக்கு நடந்ததுன்னு சொன்னா நீதிமன்றம் ஆடிட்டரை பார்த்து கேள்வி கேட்கலாம். நாங்களும் பதில் சொல்ல வேணும். அப்ப நாங்க பிளான் பண்ணி பிளான் பண்ணா ஆடிட் செய்திருக்கோம்னு தெரிஞ்சதுன்னு சொன்னா அதுக்கு பிரச்சனை வருவாங்க. அதே போல நீங்க லோகல படிச்சிருக்கா மானிட்டரிங் போர்டு, கண்காணிக்கிற சபை. ஆடிட் அக்கவுண்ட் சம்பந்தமான விஷயங்களை கண்காணிக்கிறதுன்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்கு. அதுக்கு பேர் வந்து ஸ்ரீலங்கா அக்கவுண்டிங் அண்ட் ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் மானிட்டரிங் போர்டு. இலங்கை கணக்கீட்டு கணக்காய்வு நியமங்கள் கண்காணிப்பு சபை. அந்த கண்காணிப்பு சபை வந்து சில வழியில ஃபைல் கேட்கணும். ஆகவே இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்க வச்சிருக்கணும். அப்ப இப்படியான சட்ட ஒழுங்குமுறை தேவைப்பாடு இருக்கு. ஸ்டாட்யூட்டரி அண்ட் ரெகுலேட்டரி இருக்கு. நாங்க திட்டமிடல
ஆவணப்படுத்தும். ரெண்டாவது பார்த்தோம்னு சொன்னா இந்த வருஷம் நாங்க திட்டமிட்ட போது போன வருஷம் திட்டமிட்ட விஷயங்கள் இருந்தாலும் பார்க்கறது ஈஸியா இல்லை. அப்ப எதிர்காலத்துக்கு உதவுறதுக்காக நாங்கள் திட்டமிட்டதை ஆவணப்படுத்த முடியும். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் இங்கே என்ன திட்டமிடப்பட்டதுன்றது இவருக்கு தேவையா இருக்கு. இப்ப நாங்க என்ன பார்த்தோம்னா ஸ்டாஃப் செய்யறதுலயே மேனேஜர் ரிவ்யூ பண்ணுவார், மேனேஜர் செய்யறதுலயே பார்ட்னர் ரிவ்யூ பண்ணுவார். அப்ப பார்ட்னர் ரிவ்யூ பண்ற போது இன்னத்தை திட்டமிட்டீர்கள் இன்னத்தை உண்மையா செய்கிறீர்கள் அதை பார்க்க போறேன். ஆகவே பார்ட்னர் ரிவ்யூக்கு மேனேஜர் ரிவ்யூக்கு இந்த திட்டமிட தேவையா இருக்கு. அப்ப எங்களுக்கு எதிர்காலத்தில் தேவைப்படும், சட்ட தேவைப்பாடுகளுக்கு தேவைப்படும், மீளாய்வுக்காக தேவைப்படும். அதே வேளையில இந்த திட்டம் இருந்ததுன்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஒரு வழிகாட்டல் எடுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் ஓடிட்டு செய்து கொண்டு போற போது நாங்க யோசிப்போம் என்ன செய்ய வேணும், டக்குனு ஓடிட்டு பிளான்ல பார்த்தோம்னு சொன்னா அது என்ன செய்ய வேணும்ன்றது அங்கே இருக்கு. ஆகவே இது ஓடிட் செய்யற ஒரு வழிகாட்டல படக்கும், ஃபுல் ஓடிட் டீமுக்கு இது ஒரு வழிகாட்டல படக்கும். அப்ப இந்த வழிகாட்டல நாங்கள் பின்பற்றி கொண்டு போனோம்னு சொன்னால் அது ஓடிட் செய்யறது ஈஸியா இருக்கு. அப்ப இப்ப நாங்க பார்த்த விஷயம் என்னன்னு சொன்னால் கணக்காய்வு திட்டமிடல் என்ற விஷயம். சரியா? அப்ப கணக்காய்வு திட்டமிடல் என்ன, கணக்காய்வு திட்டமிடலுக்கு உள்ள இருக்கிற விஷயங்கள் என்ன, கணக்காய்வு திட்டமிடலை ஏன் செய்ய வேணும், கணக்காய்வு திட்டமிடல் மட்டங்கள் என்ன, கணக்காய்வு திட்டமிடல் தொடர்பான விஷயங்களை ஏன் டாக்குமெண்ட் பண்ண வேணும், ஆவணப்படுத்த வேணும் என்ற விஷயம் இதுவரைக்கும் பார்த்தோம். சரியா? இவ்வளவுதான் கணக்காய்வு திட்டமிடல் உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள். இந்த விஷயம் இவ்வளவு சரியன்னு சொன்னால் நாங்க அடுத்த கட்டத்துக்கு போகலாம். ஏதாவது கேள்வி இருந்தால் இப்ப நீங்க கேட்டுக்கொள்ள முடியும். சரி, அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போகலாம். கணக்காய்வு ஆவணப்படுத்தல். ஆவணப்படுத்தல் என்ற ஒரு கருத்து உங்களுக்கு விளங்குது தானே? ஆவணம் என்றா என்ன, அது என்ன வடிவத்தில் இருக்கணும், எழுத்து மூலமா ஒரு கடதாசியில இருக்க வேணும் அல்லது சாஃப்ட் காப்பியில ஒரு சிடியிலோ பென்ட்ரைவிலோ நம்ம வச்சிருக்கலாம். அப்ப ஆவணம் என்றா நிச்சயமாக எழுத்துக்களும் வரைபடங்களும் இருக்கும், அப்படித்தானே? கணக்காய்வு நாங்க ஆவணப்படுத்த போறோம். கணக்காய்வு ஆவணப்படுத்துகிற போது இங்க உங்களுக்கு ஃபைல் இருக்கு. ஃபைல் இல்லாம டாக்குமெண்டேஷன் செய்ய முடியுமா? இப்ப நீங்க கம்ப்யூட்டர்ல டாக்குமெண்ட் சேவ் பண்றதாலும் சரி, மேனுவலா பிசிக்கலா சேவ் பண்றதாலும் சரி, ஃபைல் தான். ஃபைல் இருக்கு. உங்கள்ட்ட ஃபைல் இருக்கா? ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்கள்ட்ட உங்களோட ஆவணங்கள் தொடர்பாக ஃபைல் இருக்கா? ஃபைல் இல்லையா? ரைட்? இப்ப நீங்க எக்ஸாமுக்கு தயாராகிட்டு சொன்னா உங்கள்ட்ட ஒரு ஃபைல்ல பாஸ் பேப்பர் அதுகள் இருக்கு, படிக்கிற பிள்ளைகள் சொல்றேன், பாஸ் பேப்பர் அதுகள் இருக்கு. இன்னும் ஒரு சில விதமான ஃபைல் இருக்கும், இன்டர்வியூ தூக்கி கொண்டு போற ஃபைல், அதுக்குள்ள என்ன இருக்கும்? எக்ஸாம் முடிஞ்ச உடனே பாஸ் பேப்பர் இருக்கிற ஃபைல் காணாமல் போயிடும். இன்டர்வியூ முடிஞ்ச உடனே உங்களோட சர்டிபிகேட்ஸ் இருக்கிற ஃபைல் காணாம போகும் இல்ல. அப்ப எங்ககிட்ட ரெண்டு விதமான ஃபைல் இருக்கு. ஒன்று வேலை முடிய காணாம போற ஃபைல், தற்காலிகமான ஃபைல், டெம்பரரி ஃபைல். ரெண்டாவது வேலை முடிஞ்சாலும் கவனமா வச்சிருக்க வேண்டிய ஃபைல். என்னதான் நீங்க வேலையில செலக்ட் ஆகினாலும் கவனமா நீங்க வச்சிருக்க வேண்டிய பெர்மனன்ட் ஃபைல். ரைட்? அதே விஷயம் தான் இங்க இருக்கு. பெர்மனன்ட் ஃபைல், டெம்பரரி ஃபைல் or working file. ரைட்? நிரந்தர கோப்பு பெர்மனன்ட் ஃபைல் என்ற ஒரு ஃபைலை வச்சிருக்கோம். டெம்பரரி அல்லது working ஃபைல் என்ற இன்னொரு ஃபைலை வச்சிருக்கோம். ரெண்டு விதமான ஃபைலை வச்சிருக்கோம். நிரந்தர கோப்பு அதுக்கு என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எப்படிப்பட்ட ஆவணங்கள் இருக்கும் நிரந்தர கோப்பு இல்ல, பெர்மனன்ட் ஃபைல் இல்ல. நீண்ட காலத்துக்கு தேவை ஒரே ஆவணம் நீண்ட காலத்துக்கு தேவைப்படும் சொன்னால் அதை பெர்மனன்ட் ஃபைல வச்சிருக்கோம். ஒரு ஆவணம் ஒரு காலத்துக்கு தான் தேவை, அந்த தேவை முடியும் தூக்கி இறங்கிடலாம்னு சொன்னால் அதை டெம்பரரி ஃபைல வச்சிருக்கோம். இப்ப ஆடிட்ட பொறுத்த வரைக்கும் நாம எதை ஆடிட் பண்ண போறோம்? நிதி கூட்டுகளை ஆடிட் பண்ண போறோம். நிதி கூட்டுகளை ஆடிட் பண்ற போது எங்களுக்கு இப்படியான ரெண்டு வகையான ஆவணங்களும் கிடைக்கும். என்னென்ன ஆவணங்கள் பார்க்கணும்னு சொன்னால், இந்த நிதி கூட்டுகள் ஏதோ ஒரு வணிகத்தை தானே, ஏதோ ஒரு வணிகத்தினுடைய நிதி கூட்டுகள் தானே, அந்த வணிகம் தொடர்பான தகவல்களை நாங்க பெற்றுக்கொள்ள வேண்டும்.
இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஒரு கம்பெனி உங்கள்கிட்ட வந்து ஆடிட் செய்ய சொல்லி கேட்குது. அந்த கம்பெனி ஆடிட் செய்ய சொல்லி கேட்கிற போது அந்த கம்பெனியை பற்றி உங்களுக்கு தெரியுமா இல்லையா? அது பொறுப்பு வரையறுக்கப்பட்ட கம்பெனியா? அங்க எத்தனை பேர் பங்குதாரர்கள் இருக்கிறார்கள், அங்க எத்தனை டிரெக்டர்ஸ் இருக்கிறார்கள், அந்த கம்பெனி என்ன வணிகம் செய்யுது என்றது தெரியாம நீங்க ஆடிட் செய்யக்கூடாது. அப்ப ஒரு கம்பெனி வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கா என்றதுக்குரிய ஆவணம் இது. இப்ப கம்பெனி சட்டத்துக்குள்ள பதிவு செய்யப்பட்டிருந்தால் அதுக்குரிய ஆவணம் இது. உருவாக்கல் பத்திரம், வெரி குட். இன்கார்பரேஷன் சர்டிபிகேட் ஒவ்வொரு வருஷமும் மாறணும் இல்லதானே? ஒரு தடவை வேண்டினா நாங்க நிறைய காலத்தை யூஸ் பண்ணலாமா இல்லையா? அப்ப முதல் முறை வரைக்கும் நாங்க அந்த சர்டிபிகேட்டை வேண்டி கொண்டது ஒரு காப்பி ஒரிஜினல் தர மாட்டார்கள். அந்த சர்டிபிகேட் ஒரு காப்பியை கொண்டு வந்து இந்த ஃபைல போடணும், பெர்மனன்ட் ஃபைல போடணும். என்னன்னு சொன்னால் திரும்ப கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே விஷயம் தான் திரும்ப திரும்ப இது கொண்டிருக்கோம். சரி, இப்ப நாங்க நிதி கூட்டம் செய்து கொண்டிருக்கோம். நிதி கூட்டம் செய்து கொண்டிருக்கிற போது எங்களுக்கு வங்கி கணக்கு கூட்டுகள் எல்லாம் தேவை. அப்ப இதே போய் உங்களோட வங்கி கூட்டு எடுத்தாங்க, பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்தாங்க, பேங்க் ரிகன்சிலியேஷன்ஸ் எடுத்தாங்க, அதையும் கேட்டுக்கொண்டு வரோம். இதை கூட இந்த ஃபைல போடணும், டெம்பரரி ஃபைல போடணும். இந்த வருஷத்துல பேங்க் ஸ்டேட்மெண்ட் அடுத்த வருஷத்துக்கு பயன்படுத்த முடியாது. சரி, அதே மாதிரி இப்ப நாங்களா சில கணித்தல்கள் செய்வோம் தானே ஆடிட்ல, நாங்களா கணித்தல் செய்வோம், அதையும் மட்டும் டாக்குமெண்ட் போடணும். அங்க போடுவோம் நாங்கள் இந்த வருஷத்து அக்கவுண்ட்ஸுக்காக இந்த வருஷத்து ஆடிட் வொர்க்கிங்க செய்தாங்க. இதை வந்து சொல்லுவோம் வொர்க்கிங் பேப்பர், வேலைத்தாள். ரைட், இந்த வருஷத்து நிதி கூட்டுகளுக்காக இந்த வருஷம் ஆடிட் பேப்பர் செய்தால் அடுத்த வருஷம் இந்த வொர்க்கிங் பேப்பரை பாதிக்க முடியுமா? இல்ல. ஆகவே இந்த ஃபைல போடணும், டெம்பரரி ஃபைல போடணும். நாங்க நிதி கூட்டு பார்த்து கொண்டிருக்க போது எங்களுக்கு தெரிய வருது, இந்த கம்பெனி பேங்க்ல இருந்து ஒரு 10% லோன் எடுத்துருக்கு. அந்த லோன் சொன்னா 2 பேரும் சைன் பண்ணி அக்ரிமெண்ட் இருக்குதானே, அந்த அக்ரிமெண்ட் ஒரு காப்பியை நாங்க வேண்டுறோம் சொன்னா இந்த லோனை பற்றி புரிஞ்சு கொள்றது எங்களுக்கு நல்லது. அதையும் கொண்டே ஃபைல போடணும். பெர்மனன்ட் அது 10 வருஷத்துக்கு. சரி, அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் இந்த கம்பெனியில பணிப்பாளர் சபை வந்து சில தீர்மானங்களை எடுத்திருக்கு, போர்ட் ரெசல்யூஷன். அந்த சில தீர்மானங்களை நாங்க பார்க்கணும்னு சொன்னால் பணிப்பாளர் சபை வந்து ஒரு வழங்கினரோட 5 வருஷம் ஒப்பம் பண்றதுக்கு அனுமதி வழங்கியிருக்கு. அப்ப நாங்க அதையும் எடுக்கிறோம், எந்த ஃபைல போடுவோம்? பெர்மனன்ட் ஃபைல். அதே பணிப்பாளர் சபை வந்து இந்த வருஷம் பங்கு லாபம் கொடுக்கறதுக்கு அனுமதி வழங்கியிருக்கு, அதையும் எடுக்கிறோம், அதை இந்த ஃபைல போடுவோம். இப்ப வித்தியாசம் விளக்கு தானே? அப்ப நாங்க ஆவணப்படுத்துறோம், டாக்குமெண்டேஷன் செய்யற போது 2 வகையான ஃபைல்ஸ் யூஸ் பண்றோம். ஒன்று பெர்மனன்ட் ஃபைல், நிரந்தர கோப்பு, மற்றது தற்காலிக வேலை கோப்பு, டெம்பரரி ஒர்க்கிங் ஃபைல். நிரந்தர கோப்புல நாங்க வைக்கிற ஆவணங்களை பார்த்தோம்னு சொன்னால் அதெல்லாம் ஒரு வருடத்துக்கு மேற்பட்ட காலத்தில் உங்களுக்கு திரும்ப திரும்ப தேவைப்படக்கூடிய அதே ஆவணம் மாற்றம் இல்லாம திரும்ப திரும்ப பயன்படக்கூடியதுன்னு சொன்னால் அதை கொண்டே பெர்மனன்ட் ஃபைல்ல வைக்கிறோம். இதுவே இந்த வருஷத்துக்கு அதனுடைய பயன்பாடு வரையறுக்கப்பட்டிருக்கும், இந்த வருஷத்துக்கு தேவைப்படாது என்று சொன்னால் இதை குறுங்காலத்துக்குரியது கருதி நான் டெம்பரரி ஃபைல போட்டுட்டேன். சரி, அப்ப நீண்ட கால ஃபைலுக்கு பெர்மனன்ட் ஃபைலுக்கு நாங்க போட்டு வச்சிருக்க சில ஆவணங்களுடைய உதாரணம் சொல்லுங்க பார்ப்போம். இப்ப நான் சொல்ற உதாரணங்கள் உள்ளடங்கலாம். உருவாக்கல் பத்திரம், இது கம்பெனியோட உருவாக்கல் பத்திரம், இன்கார்பரேஷன் சர்டிபிகேட். இதுல பங்குடைமை தனியாளர்கள்னா பதிவு சான்றிதழ். ரைட், அப்ப உருவாக்கல் பத்திரம் ஒரு பதிவு சான்றிதழ் தானே. அப்ப நீங்க உருவாக்கல் பத்திரம் என்று சொன்னாலும் சரி, பதிவு சான்றிதழ் பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் என்று சொன்னாலும் சரி, ஓகே, இது ஒரு ஆவணம். வேற நீண்ட காலத்துக்கான ஒப்பந்தங்கள், லாங் டேர்ம் அக்ரிமெண்ட்ஸ். வேற நீண்ட கால வலுவுள்ள இயக்குனர் சபையினுடைய தீர்மானங்கள், லாங் டேர்ம் எஃபெக்டிவ் போர்ட் ரெசல்யூஷன். இதே மாதிரி வேறு ஏதாவது ஒப்பந்தங்கள், வரி பதிவு சான்றிதழ்கள், வரி பதிவு ஒவ்வொரு வருஷம் செய்யறது தானே, ஒருக்கா செய்தால். அப்ப இப்படியான விஷயங்களை நாங்கள் நீண்ட காலத்துக்கு கொண்டு வரோம். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் இந்த வருஷத்துக்கு மட்டும் தேவை என்று நாங்கள் எடுக்கிறது எது என்று சொன்னால் வங்கி கூட்டுகள், நிதி கூட்டுகள். நிதி கூட்டு அடுத்த வருஷத்துக்கு தேவைப்படுமா? இந்த நிதி கூட்டு அடுத்த வருஷம் நிதி கூட்டு தேவை. ஆகவே நாங்கள் டெம்பரரியா டிராஃப்ட் அக்கவுண்ட்ஸை இந்த வருஷம் பையில போட்டு வைக்கலாம். இந்த வருஷம் நாங்க செய்கிற வேலைத்தாள்கள் அடுத்த வருஷம் தேவைப்படுமா? சில வேலை தேவைப்படும், ஆனா பெரும்பாலும் தேவைப்படாது. என்னென்ன பாக்குறதுக்கு தேவைப்படும், ஆனா அடுத்த வருஷத்துக்கு நாங்கள் புதுசா செய்ய தனிப்படும். ஆகவே நாங்கள் செய்கிற வேலைத்தாள்கள் எல்லாம் இதுக்குள்ள இந்த வருஷம் தொடர்பாக உங்களுக்கு முகாமைத்துவத்திலே நாங்கள் விசாரணைகள் எடுக்கிறோம். அந்த விசாரணை எல்லாத்தையும் எடுத்துட்டு வச்சிருக்கோம், அதை இந்த ஃபைல போடுவோம். இந்த வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு ஃபைல மட்டும் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். அப்ப
பெர்மனன்ட் ஃபைல்ல எத்தனை ஃபைல் இருக்கு? ஒரு கிளையண்ட் ஒரு ஃபைல் தான் இருக்கு. டெம்பரரி ஃபைல் எத்தனை இருக்கு? ஒரு கிளையண்ட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒன்று இருக்கு, அடுத்த வருஷத்துக்கு இன்னொன்று. அப்ப இத்தனை வருஷம் ஓடி செய்யறோமோ அத்தனை வருஷத்துக்கு புது ஃபைல் இருக்கு. ஆனா பெர்மனன்ட் ஃபைல் எப்பவுமே ஒன்றுதான் இருக்கு. அப்ப பெர்மனன்ட் ஃபைல்னா ஒரே ஒரு ஃபைல் தான் இருக்கு. டெம்பரரி ஃபைல்னா வருஷத்துக்கு ஒரு ஃபைல் வந்து கொண்டு இருக்கு. ரைட்? ஓகே. அப்ப இதற்குள்ள நாங்க கொண்டு வர ஒரு முக்கியமான விடயம் தான் வேலைக்காரர். வேலை செய்வதற்கான ஆதாரம் யார் வேலை செய்வதற்கு? ஆடிட்டர். அப்ப இதை வந்து நாங்க கணக்காய்வு வேலைக்காரர்னு சொல்லுவோம். ஆடிட் வொர்க்கிங் பேப்பர். அப்ப கணக்காய்வு வேலைக்காரர் ஆடிட் வொர்க்கிங் பேப்பர்ல என்ன? கணக்காய்வாளர் வேலை செய்ததை உறுதிப்படுத்துற தாள். இப்ப உதாரணத்தை பார்த்தோம்னு சொன்னால் நிதி கூட்டுகள்ல வங்கி மீதி இருக்கு, காசட்டின் படியான வங்கி மீதி இருக்கு, வங்கி கூட்டுப்படியான வங்கி மீதி இருக்கு. ரெண்டையும் நாங்க என்ன செய்ய வேணும்? ஒரு இணக்கத்தை கொண்டு வர வேணும். அந்த இணக்கத்தை நாங்க தயாரிச்சோம்னா அது ஒரு வேலைதான். சில வேளையில ஒரு சொத்து ஒன்று இருக்கு, இயந்திரம் ஒன்று இருக்கு. அந்த இயந்திரத்தை நாங்க நேர போய் பார்ப்போம். எங்களோட ஒரு கணக்காய்வு செயல்முறையா ஆடிட் ப்ரொசீஜர் நாங்க நேர போய் அந்த இயந்திரத்தை பார்ப்போம். அந்த இயந்திரம் சம்பந்தமான விடயங்களை நாங்க நோட் பண்ணி வைக்கிறோம். பிறகு முகாமைத்துவத்தை வந்து அது சம்பந்தமான விளக்கங்கள் அதையும் நோட் பண்ணி வைக்கிறோம். இப்ப நாங்க நோட் பண்ண அந்த பேப்பர் இருக்கு தானே, அது ஒரு வேலைதான். அப்ப இதெல்லாம் இந்த ஃபைல்ல போட்டு வச்சிருக்காங்க. சரிதானே? அப்ப இப்ப நாங்க பார்த்திருக்கோம் கணக்காய்வு ஆவணப்படுத்துறதுன்னா என்ன. கணக்காய்வு ஆவணப்படுத்துறது ரெண்டு விதமான ஃபைல்ஸ் நாங்க யூஸ் பண்றோம். ஆடிட் டாக்குமெண்டேஷன்ல ரெண்டு விதமான ஃபைல்ஸ் யூஸ் பண்றோம். அந்த ரெண்டுக்கும் இடையில இருக்க வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். அந்த ரெண்டுக்கும் உள்ள வார ஆவணங்கள் உங்களுக்கு தெரியும். அடுத்த விஷயம் நாங்க பார்க்கணும், கணக்காய்வு வேலைக்காரர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். சரி, இப்ப திரும்ப முன்னுக்கு வருவோம். கணக்காய்வு ஆவணப்படுத்தல செய்யறது ஏன் முக்கியம் என்று நீங்க நினைக்கிறீங்க? ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட் வந்து சொல்றது ஏன் டாக்குமெண்டேஷன் முக்கியம் என்று. ஆனால் நாங்கள் ஏன் அது முக்கியம் நினைக்கிறோமோ அதான் ஸ்டாண்டர்ட் சொல்றது. ஆகவே ஸ்டாண்டர்ட் சொல்றது யோசிக்க முன்னும் நாங்கள் ஏன் முக்கியம் நினைக்கிறோமோ அதை யோசிப்போம். ஆடிட்டை டாக்குமெண்ட் பண்ணாம விட்டா என்ன நடக்கும்? சரியான ஒப்பீனியன் கிடைக்காது. நாங்க புள்ளையான ஒப்பீனியன் சொல்லிருக்கோம். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் ஆடிட் வொர்க்கிங் எல்லாத்தையும் செய்யறது யாரு? கீழ்மட்டத்துல இருக்கிற இவர்கள் வந்து தங்களோட வேதி இங்க கொடுக்குறாங்க, இவர்கள் வந்து தங்களோட வேதி இங்க கொடுத்து இங்க வச்சு தான் முடிவெடுக்கு. அப்ப கீழே செய்த வேலை, அதாவது கீழ்மட்டத்துல செய்த வேலை என்னன்னு மேல்மட்டத்துக்கு தெரியல தீர்மானம் ஒப்பீனியன் கிடைச்சிருக்கு. ஆகவே ஒப்பீனியன் எடுக்கிறதுக்கு வொர்க்கிங்ஸ் முக்கியம். உண்மையாகவே வேலை நடந்ததை உறுதிப்படுத்துறதுக்கு ஆடிட் டாக்குமெண்டேஷன் முக்கியம். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் இப்ப இந்த அக்கவுண்ட்ஸ் நாங்க ஆடிட் பண்றோம்னு சொன்னால் இந்த நிறுவனத்தை பற்றி விளங்கிட்டு தான் நிறுவனத்தை பற்றிய புரிதலை மேற்கொள்ளுதல் என்று போன கிளாஸ்ல படிச்சாங்க. அந்த புரிதலை நாங்க எடுத்துக்கொண்டோம் ப்ரூவ் பண்றதுக்கு இந்த ஆவணங்கள் அவசியம் தானே. அந்த நிறுவனம் எப்படிப்பட்ட நிறுவனம், அந்த நிறுவனத்துல எத்தனை பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க என்ற விஷயம் நாங்க இதெல்லாம் ஆவணப்படுத்தி வச்சிருக்கோம். சரி, இந்த வருஷம் ஆவணப்படுத்தின விஷயம் அடுத்த வருஷம் தேவைப்படும். அடுத்த வருஷம் ஆடிட் பிளான் பண்றப்போ இந்த வருஷம் ஆவணங்களை பார்ப்போமா இல்லை? இந்த வருஷம் ஆவணங்களை பார்த்து அடுத்த வருஷம் ஆடிட் பிளான் பண்றதுன்றது லேசி. புதுசா ஸ்டார்ட் பண்றோம்னு சொன்னா கஷ்டம். ஆகவே எதிர்கால திட்டமிடலுக்கு உதவும். சரி, இப்ப இன்னும் கொஞ்சம் முன்னாடி நான் சொன்னேன், திடீரென்று கோர்ட்ஸ்ல உங்களுக்கு நோட்டீஸ் வருது, உங்களோட கிளையண்ட் ஒரு பிரச்சனை. நீங்க எந்த நிறுவனத்துக்காக ஆடிட் செய்யறீங்களோ அந்த நிறுவனத்துல ஒரு குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு, அது சம்பந்தமா விசாரிக்க உங்களை வர சொன்னாரு. உங்களோட டாக்குமெண்ட்ஸ் அவசரமா இல்லை. அப்ப சட்ட தேவைகளுக்காக உங்களோட டாக்குமெண்ட்ஸ் அவசியம். சில வேளை கோர்ட்ஸ் இல்ல மானிட்டரிங் போர்ட் உங்களோட அக்கவுண்ட்ஸ் ரிவ்யூ பண்றதுக்காக கூப்பிடுறாங்க. அப்ப உங்களோட ஆடிட் வந்து நீங்க சரியான தரத்துல செய்யறீங்களா, நீங்க வந்து நல்ல ஆடிட் செய்யறீங்களான்னு ப்ரூவ் பண்றது உங்களோட வொர்க்கிங்ஸ் அவசியம். அப்ப இந்த தேவைகளுக்காக ஆடிட்டை வந்து நம்ம டாக்குமெண்ட் பண்ணணும். அப்ப ஆடிட்டை டாக்குமெண்ட் பண்றது ஏன் அவசியம்னு பார்த்தோம்னு சொன்னா, ஒன்று சட்ட தேவைப்பாட்டுக்காக, ரெண்டாவது சரியான முடிவு எடுக்கிறதுக்காக, மூன்றாவது ஏதாவது தொழில் சார்ந்த தேவைப்பாட்டுக்காக, நாலாவது எதிர்கால கணக்காய்வுகளை சிறப்பாக திட்டமிடுறதுக்காக. இந்த காரணங்களுக்காக ஆவணப்படுத்தல் முக்கியம். சரி, ஆவணப்படுத்தல் ஒரு பகுதி தான் வேலைத்தாள். வேலைத்தாள்ன்றதுக்கு கருத்து என்ன? கணக்காய்வு வேலைகள் செய்ததை ஆவணப்படுத்தி வைக்கிறது. அப்ப செய்யப்பட்ட கணக்காய்வு வேலைகளை ஆவணப்படுத்தி வைக்கிறதால் தான் கணக்காய்வு வேலைத்தாள், ஆடிட் வொர்க்கிங் பேப்பர். இந்த ஆடிட் வொர்க்கிங் பேப்பர் எப்படி இருக்கும் என்று பார்த்தோம்னு சொன்னா, ஒரு பேப்பர், இந்த பேப்பர்ல மேல ஆடிட் ஃபர்மோட பெயர் இருக்கும். சரி, இப்ப இங்க முதல்ல போட்டிருக்கும் நோக்கம்,
என்ன நோக்கத்துக்காக இந்த ஆடிட் செய்யப்பட்டது? ஆப்ஜெக்டிவ், ரைட்? சோதனை. என்ன சோதனை செய்யப்பட்டது? அடுத்தது மாதிரி. எத்தனை மாதிரி எடுத்து செக் பண்ணப்பட்டது? ஃபுல்லா செக் பண்ண முடியாது, அப்ப எத்தனை சாம்பிள் எடுக்கப்பட்டது? அடுத்தது கண்டறிந்த விடயங்கள். என்னென்ன விடயத்தை நீங்க இந்த சோதனையில கண்டுபிடிச்சிருக்கீங்க? முடிவு. ஆக இதன் மூலம் நிதி கூட்டுகள் சம்பந்தமா இந்த முடிவுக்கு வாரீங்க. ஒவ்வொரு பகுதியும் வருமானத்துக்கு ஒரு ஒர்க்கிங் பேப்பர், செலவுகளை கொண்டுக்கும் ஒவ்வொரு ஒர்க்கிங் பேப்பர், வங்கிக்கு ஒரு ஒர்க்கிங் பேப்பர், இருப்புகளுக்கு ஒரு ஒர்க்கிங் பேப்பர், நிலையான சொத்துக்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஒர்க்கிங் பேப்பர், இப்படி நிறைய ஒர்க்கிங் பேப்பர் கொண்டு இங்க நாங்க குவிச்சு விட்டுருக்கோம். எங்களால் செய்யக்கூடிய அளவு ஒர்க்கிங் பேப்பர்ஸ் மட்டும் நாங்க இங்க குவிச்சு விட்டுருக்கோம். அப்ப இதுல கடைசியா தயாரித்தவர், சரிபார்த்தவர், இந்த விடயங்கள் எல்லாம் இருக்கு. அப்ப இந்த ஒர்க்கிங்ல தயாரித்தவர்கள் யாரும் உண்மையை செய்தவர் வருவார். அப்ப இந்த விஷயங்களை நாங்க பார்க்கிற போது என்ன வேலை செய்ததை கண்டுபிடிக்கிறோமா இல்லையா? எந்த அளவுக்கு செய்ததை கண்டுபிடிக்கிறோம், யார் செய்ததை கண்டுபிடிக்கிறோம். ஒருவேளை செய்தது போவாங்க, செய்தது விளையாட்டா யாருன்னு கண்டுபிடிக்கிறோமா இல்லையா? ஒருவேளை இந்த விஷயம் இல்லையா எல்லாருக்கும் பிரச்சனை, எல்லாரும் வேலை தெரியும். இதன் சொன்னால் யார் அந்த வேலையை செய்தார் என்றதை நாங்க கண்டுபிடிக்கலாம். என்ன வேலை செய்யப்பட்டது, ஆக எந்த பகுதியில வேலை செய்யப்பட, எந்த பகுதியில வேலை செய்யப்படல, என்ன முடிவு, ஒவ்வொரு பகுதியிலும் படுபோட்டு இருக்க இல்லைன்ற முடிவுகளை நாங்க கொண்டு வர முடியும். அப்போ ஒரு வேலைக்காரன் என்னன்னு தெரியும், ஒரு வேலைக்காரன் பயன்பாடு என்னன்னு உங்களுக்கு விளக்கு. அடுத்த கருத்து நான் போனோம்னு சொன்னால் வேலைக்காரன் வந்து ரெண்டு விதமான வேலைக்காரர்கள் இருக்கு. முதலாவது மேனுவல் ஒர்க்கிங் பேப்பர்ஸ், கை மூல வேலைக்காரர்கள் என்று சொன்னால் நாங்க கையால் எழுதுறது. இப்ப இதெல்லாம் சொல்லுங்க, இதெல்லாம் நாங்க கையால் எழுதுறோம். ரெண்டாவது ஆட்டோமேட்டட், தன்னியக்கமானு சொன்னா நாங்க ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் வச்சிருக்கோம். அது சில தகவல்களை இருக்கும், அந்த தகவல்களை நாங்க டைப் பண்ண வேண்டியது. அதை எல்லாத்தையும் டிசைன் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா பிரிண்டர் நாங்க சைன் பண்ணினா போதும். ஒன்று கை மூல நாங்களே தான் முழுசா தயாரிக்க வரும். ரெண்டாவது தேவையான இன்ஃபர்மேஷனை கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ணி அந்த அன்பார்ட்டே டிசைன் பண்ணி தரும். இந்த ரெண்டுல எது சிறப்பானதா? ஏன் கை மூலம் மட்டும் சொல்றீங்க? ரெண்டுலே நன்மை இருக்கு, தீமை இருக்கு, ஒவ்வொன்றா நாம பார்க்கணும் வரும். கை மூலமானது நன்மை என்று நீங்க சொல்றீங்க. சரி, உங்களுக்கு எக்ஸாம்ல வார்த்தாங்கன்னா இதெல்லாம் கேட்பாங்க, ஏன் தன்னியக்கமா செய்யறது நல்லதா இருக்கு? அப்ப மெட்டல் சாப்பிட முடியும். இப்ப A4 பேப்பர்ல நீ பிரிண்ட் எடுக்கறேன்னா அதே A4 பேப்பர்ல இத நம்ம கையால எடுத்து வச்சிருக்க முடியாது இல்ல. அப்ப காலத்தை பத்தி நீங்க யோசிக்கிறீங்க, இது தண்ணி ஊத்தினா அழிஞ்சு போயிடும், அது தண்ணி ஊத்தினா அழியுது, இது கிழிய மாட்டா அது கிழியக்கூடியது. அது காலத்துல வித்தியாசம் இல்லை. எது நீக்க கையால இந்த கையெழுத்து வடிவா பாக்குறவங்க அசிங்கமா இருக்கு. இங்க சொன்னா எல்லாம் சரியான ஸ்பேசிங் நெருக்கமா வடிவான இடத்துல வந்துருக்கும். ஆகவே நீட்டா தனியமான வந்து நீட்டா. ரெண்டாவது எதை தயாரிக்கிறதுக்கு கூட நேரம் எடுக்கும். கை மூலம் கோட் அடிக்கணும், டயக்ராம்ஸ் எழுதணும், விளக்கமா எழுதணும். ஆனா தனியமானதுன்னு சொன்னா எல்லாத்தையும் கம்ப்யூட்டர் தானே செய்யும். சரி, அப்ப இதுல இருக்கிற நன்மைகளை பார்த்தோம்னா ஆட்டோமேட்டட் நன்மையை பார்த்தோம்னா நீட்டா இருக்கும், குறைஞ்ச நேரத்துல கூடுதலான வேலையை நாங்க செய்யக்கூடியதா இருக்கும். அடுத்தது வந்து அந்த எழுத்து பிழைகள் கம்ப்யூட்டர் தகவலே திருத்தி விடும். எழுத்து பிழைகள் குறைவா இருக்கும். அடுத்தது வந்து கையெழுத்து தெளிவா இருக்கும். இங்க பார்த்தோம்னு சொன்னால் நெருக்கமா இருக்கும். சில விட கையெழுத்து விளங்காது, சில விட நாங்க எழுதுற போது பின்பக்கம் பேப்பர் கிழிஞ்சிருக்கு. இதை தயாரிக்கிறதுக்கு கூட நேரம் எடுக்கும். எழுத்து பிழைகள் துல்லியம் இல்லாம இருக்கலாம், அப்படியான பிரச்சனை. அடுத்தது வந்து பார்த்தோம்னு சொன்னால் கையால எழுதுறத நாங்க இமெயில அனுப்ப முடியாது. ஆனா ஆட்டோமேட்டட் சொன்னா இமெயில எடிட் பண்ணலாம். இப்ப நான் ஒரு தூர இடத்துல கிளையண்ட்ல நிக்கிறோம், மேனேஜர் ஆபீஸ்ல நிக்கிறேன்னா நாங்க வாரங்களுக்கு மேனேஜர் வெயிட் பண்ணுறது நாங்க அங்கே இருந்து படிக்கிற போது மெயில் அனுப்பி நாங்க வந்து சேர்றது இல்லை, அவர் பார்த்து முடிச்சிருக்கோம். ஆனா தீமை என்னன்னு பார்க்கணும்னா இதுக்கு செலவு இல்லை. தன்னியக்கமானது செலவு கூட. தன்னியக்கம் சொன்னா அவங்க கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் இருக்காங்க, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் யூஸ் பண்றோம்னா அதுக்கு லைசன்ஸ், அந்த கம்ப்யூட்டர் பயன்படுத்துறது தெரியும். சில வகையான லைசன்ஸ் சரியான மோஸ்ட் ஆகும். அதை பிரிண்ட் எடுக்க வேணும், ஆகவே பிரிண்டர் ஒன்று வேணும். இதுக்கு என்ன செலவு இருக்கு. ஆனா இங்க ஒரு பேப்பர் ஒரு
ஒரு பேரை போதும் நான் செய்து முடிக்கலாம். ஆகவே ஆட்டோமேட்டட் வந்து செலவு கூட. இரண்டாவது தொழில்நுட்பத்தை பற்றி தெரியாதவர் இதை உருவாக்கலாம். ஆனா ஆட்டோமேட்டட் செய்யணும்னா அவருக்கு கம்ப்யூட்டர் டெக்னாலஜி தெரிஞ்சு அதை பயன்படுத்த தெரிஞ்சவர் மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும். மூன்றாவது பாகம் என்று சொன்னால் இதை பயன்படுத்துறதுக்கு நாங்கள் ஸ்டாஃப் வச்சிருக்கோம். இப்ப 2 ஆடிட் ஃபர்ம் எடுப்போம். ஒரு ஆடிட் ஃபர்ம் வந்து கையால தான் எல்லாத்தையும் எழுதிருக்கு. இன்னொன்று வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுது. எந்த ஃபர்ம்ல ஊழியர்களுக்கான விரியம் கூட வேற தனியாக பயன்படுத்துறதுதான் மனுவலா செய்யறது. மனுவலா செய்யற ஃபர்ம்ல நாங்க பார்க்கிறோம். மனுவலா செய்யற ஃபர்ம்ல 10 பேர் இருக்காங்க. அவர்கள் வந்து கையால தான் வேலை செய்யறாங்க. இன்னொரு ஃபர்ம்ல இன்னொரு 10 பேர் இருக்காங்க. அவர்கள் கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ண முடியாது. யாருக்கு அறிவு கூட ஐ திங்க் திறன் கூட தொழில்நுட்பம் சம்பந்தமான மேலதிக திறன் எல்லாம் யாருக்கு கூட ஆட்டோமேட்டட் செய்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு சலவை கூட கூட என்ன வர மாட்டாங்க. திறன் கூடின சலவை தான் இருக்காங்க. ஆகவே ஊழியர் தொடர்பான விதியை அளிக்க. அப்ப நன்மைகளை பார்த்துட்டோம், தீமைகளை பார்த்துட்டோம். சரி, இப்ப இந்த கணக்காய் வேதித்தாளா என்ன, கணக்காய் வேதித்தாளில என்னென்ன விடயங்கள் இருக்க வேண்டும், கணக்காய் வேதித்தாளில நோக்கங்கள் என்ன, கணக்காய் வேதித்தாளில 2 வகைப்படுத்தல் என்ன, கணக்காய் வேதித்தாளில ஏன் ஆட்டோமேட்டட் ஒர்க்கிங் பேப்பர் நல்லது, அதன் அனுகூலம், ஏன் ஆட்டோமேட்டட் ஒர்க்கிங் பேப்பர் வந்து தீமையானது, அதன் பிரதிகூலங்கள் என்ற விஷயங்களை இதுவரைக்கும் பார்க்கலாம். விளங்கி இருக்குதா? பிரச்சனை இல்லை தான். இதுக்குரிய நோட்ஸ் எல்லாம் நான் தருவேன். ஆனா இப்ப உங்களுக்கு விஷயம் விளங்கி இருந்தா ஓகே. கணக்காய்வு பற்றி நீங்க தெரிந்து கொண்டதின்படி கணக்காய்வு எப்ப செய்ய வேண்டும், அதாவது நிதிக்கூட்டுகள் தயாரிக்கப்பட்ட பிறகா முன்னம், நிதிக்கூட்டுகள் தயாரிக்கப்பட்ட பிறகு, ஆண்டு முடிவுக்கு முன்னமா ஆண்டு முடிவின் பிறகா, ஆண்டு முடிஞ்ச பிறகுதான், அதாவது எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் நாங்க போறோம். இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கணும், நீங்கள் வந்து ஆடிட் ஃபர்ம் உண்டு, நீங்கள் ஒரு ஆடிட் ஃபர்ம், உங்களுக்கு 100 கிளையன்ட்ஸ் இருக்கிறார்கள். இந்த 100 கிளையன்ட்ஸ் இருக்காங்க. ஆண்டு முடிவு 31/3. சரிதானே? 100 பேருக்கு 31/3 ஆண்டு முடியுது. ஆண்டு முடிஞ்ச உடனே அவர்கள் அவசரமா நிதிக்கூட்டுகளை தயாரிக்கிறாங்க. நிதிக்கூட்டுகளை தயாரிச்சு அடுத்த மாதத்துக்குள்ள, அடுத்த ஒரு மாதத்துக்குள்ள 100 பேருக்கு அந்த வரிசை அணிக்கிறார்கள். எங்களை ஓடிட்டு செய்வோம், எங்களை ஓடிட்டு செய்வோம், எங்களை ஓடிட்டு செய்வோம். உங்களால் சமாளிக்க முடியும். சரி, ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு அடுத்த 4 மாதத்துக்குள்ள நீங்கள் ஆடிட் செய்து முடிச்சாச்சு. திரும்ப வர்றாரு, அடுத்த வருஷம் வர வரைக்கும் பேரு. அப்ப இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்க ஒரு 5 மாதத்துக்கு பரபரப்பா இருந்த நீங்க ஒரு 7 மாதத்துக்கு சும்மா இருக்க போறீங்க. இப்ப உங்களோட ஊழியர்கள் எப்படி இருக்காங்க? 5 மாதத்துக்கு பரபரப்பாக இருக்கிறார்கள், சம்பளத்தை கொடுக்கறது ஓகே. 7 மாதம் சும்மா இருக்க சம்பளம் கொடுக்கலாமா? இல்ல, சம்பளம் கொடுக்காம வீட்டுக்கு அடுத்த ஒரு ஆக்கட்டு வச்சிருக்க வருமானமே. ஆகவே நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா இந்த ஆடிட் நாங்க 2ஆ செய்ய போறோம். இன்டரிம் ஆடிட், இடைக்கால கணக்காய்வு, ஃபைனல் ஆடிட், இறுதி கணக்காய்வு. ரைட்? வழக்கமா கணக்காய்வு செய்யறது நிதியாண்டுக்கு பிறகு, நிதியாண்டுக்கு எல்லாருக்கும் ரஷ் பண்ண போறாங்கன்றதால ஒரு பகுதியை நாங்க முன்னுக்கே செய்யறோம். இப்ப உதாரணத்துல இன்டரிம் ஆடிட்ல வந்து நாங்க 8 மாதத்தை செய்யறோம், ஃபைனல் ஆடிட்ல வந்து 4 மாதத்தை செய்யறோம், 12 மாதம் ஆகும். ரைட்? இப்போ ஒரு கிளையண்ட் நாங்க எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் 1/4/2020 அவருக்கு ஆண்டு தொடங்குது. எப்ப முடியும்? 31/3/2021 முடியும். 31/3/2021 முடிஞ்சோன்னா அவர் ஓடி வந்து எங்களை பிரஷர் பண்ண போறாரு, வேலையை செய்து முடிக்க. நாங்க என்ன செய்யறோம்? இப்பவே இன்னைக்கு என்ன தேதி? பிப்ரவரி மாதம் முடியுது. ஆண்டு முடியல தானே? இப்பவே நாங்க ஒரு 2 தடவை ஓடிட்டு செய்ய போறோம். ஆண்டு முடிஞ்சுதா? இல்ல. ஆனா ஆண்டு 11 மாதம் முடிஞ்சது. நாங்க 11 மாதம் செக் பண்றோம்.
அப்ப ஆண்டு முடிஞ்ச பிறகு எவ்வளவு செக் பண்ணிருக்கு கொஞ்சம் தான் இருக்கு. ஆகவே நாங்க இந்த ஒர்க் பிரஷரை மேனேஜ் பண்ண முடியுமா இல்லை. ஹெவியா இருக்கிறவங்களுக்கு மற்ற பக்கத்துல தள்ளி விடலாம், சும்மா இருக்கிற நேரத்துல வேலை கொடுக்கலாம். அப்ப நாங்க மேனேஜ் பண்றோம். இதுக்காக என்ன செய்யறோம், ஆடிட்ட ரெண்டா பிரிக்கிறோம். ஒரு பகுதியை சொல்றோம் இன்டரிம் ஆடிட், இடைக்காலத்திலேயே செய்யறோம். இதை எப்ப செய்யணும், ஆண்டு நடந்து கொண்டு போகும். இறுதி ஆடிட் எப்ப செய்யணும், ஆண்டு முடிஞ்ச பிறகு நாங்க ரெண்டா பிரிக்கிறோம். அப்ப இன்டரிம் ஆடிட் என்னன்னு உங்களுக்கு தெரியுது. இடைக்கால கணக்காய்வு சொன்னால் நிதியாண்டின் போதே நாம ஒரு பகுதி கணக்காய்வு செய்து முடிக்கிறோம். நிதியாண்டு முடிஞ்ச பிறகு நிதி கணக்காய்வு செய்து முடிக்கிறோம். சரி, அப்ப இடைக்கால கணக்காய்வு கணக்காய்வு நாங்கள் கணக்காய்வு பிரிக்கிறதால எங்களுக்கு நேரம் தொடர்பான அழுத்த டைம் பிரஷரை நாங்க குறைக்க முடியும். டைம் பிரஷர் குறைச்சோம்னு சொன்னா கொஞ்சம் ரிலாக்ஸா வேலை செய்ய முடியும். டைம் பிரஷர்ல வேலை செய்யல நாங்க கண்டுபிடிக்கிற தன்மை குறைவா, கொஞ்சம் ரிலாக்ஸா வேலை செய்யணும்னு சொன்னா நாங்க நிறைய விஷயத்தை கண்டுபிடிக்கலாம், நிறைய சான்றுகளை எடுக்கலாம். ஆகவே எங்களுக்கு சரியான ஒரு அபிப்பிராயத்தை கொடுக்க முடியும். இதுக்காக நம்ம உடைத்து ரெண்டா பிரிச்சாலும் எங்களுக்கு நிதி கூட்டுகள்ல என்னென்ன கூட்டுகள் இருக்கு, நிதி கூட்டுகள்ல என்னென்ன கூட்டுகள் இருக்கு, வருமான கூட்டு இருக்கு, அடுத்தது நிதி நிலைமை கூட்டு இருக்கு. சரி, இந்த ரெண்டு கூட்டையும் எடுத்துக்கொண்டால் வருமான கூட்டு வந்து என்ன சொல்றது, எந்த காலத்துக்கு உரியது, 12 மாதத்துக்கு உரியது. நிதி நிலைமை கூட்டு ஆண்டு இறுதிக்கு உரியது. இப்ப நாங்க இடையில போய் நிதி நிலைமை கூட்டுல இருக்க விஷயங்களை செக் பண்ண முடியும். செக் பண்ண நம்மளுக்கு வேணும்னா திரும்ப ஆண்டு செக் பண்ண வேண்டும். வருமான கூட்டுல இருக்க விஷயங்களை இதுவரை நான் நடந்த உதாரணம் நாங்க விற்பனையை செக் பண்ண போறோம்னா முதல் 8 மாதம் விற்பனையை செக் பண்ணிக்க வந்துடும். பிறகு போயிட்டு 4 மாதம் விற்பனையை செக் பண்ணா போதும். ஆகவே எனக்கு பேர முடியும். அப்ப இங்க நாங்க செக் பண்ண வேண்டிய பகுதி என்ன, வருமான கூட்டு தொடர்பான வருமானங்கள் செலவினங்களை நாங்க செக் பண்றது நல்ல, ஐந்தொகை கணக்கு நீதிகளை செக் பண்ணாம விடுறது நல்ல. சரி, அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் ஆடிட் ப்ரொசீஜர்ல வந்து 2 வகையான ப்ரொசீஜர் இருக்கு. அதாவது கட்டுப்பாட்டு சோதனைகள் என்று சொல்லி வந்து இருக்கு, வருவழிப்பு சோதனைகள் இன்னொன்று இருக்கு. கட்டுப்பாட்டு சோதனை எதை சோதனை செய்யணும், கட்டுப்பாட்டு சோதனை செய்யணும். எந்த கட்டுப்பாட்டு, உள்ளக கட்டுப்பாடுகளை சோதனை செய்யணும். வருவழிப்பு சோதனை நிதி கூட்ட சோதனை செய்யணும். இந்த ரெண்டுல எதை செய்யணும், இடையில போய் இதை செய்யலாம். கட்டுப்பாட்டு சோதனைகளை செய்யலாம், வருவழிப்பு சோதனைகளை நாங்கள் வைக்கிறோம். அவை செய்யக்கூடிய கட்டுப்பாட்டு சோதனைகள் எல்லாத்தையும் செய்துட்டு வந்தோம். அப்படி செய்யறது எங்களுக்கு நல்லதா நல்லது. ஆனா சில சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு பிரச்சனை வரும். இடைக்கால கணக்காக நாங்க செய்து முடிச்சுட்டு போயிட்டு வருஷம் முடிய ஆண்டு கணக்காய்வு வரும். ஆண்டு கணக்காய்வு வாரம் போது நாங்க இடைக்கால கணக்காய்வு செய்த விஷயங்கள் எல்லாத்தையும் மேனேஜ்மெண்ட் திருத்தி இருக்குது. இப்ப நாங்க 8 மாதத்துக்குரிய ஆடிட் செய்துட்டு வந்திருக்கோம். அந்த 8 மாதத்துக்கு உட்பட்ட பகுதியில் மேனேஜ்மெண்ட் கொண்டு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் செய்திருக்கு. நாங்க செய்ததை அப்படியே வச்சு விடுவோம். நாங்க செய்ததெல்லாம் பேஸ்ட். அப்ப இன்டர்னல் ஆடிட் ஃபைனல் ஆடிட் செய்யணும்னா முகாமைத்துவம் வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கணும். நாங்க செய்த ஆடிட்ல இடையில மாற்றங்களை கொண்டு வரணும்னு சொன்னா ஒன்னும் செய்யலாம். நாங்கள் கட்டுப்பாட்டு சோதனைகளை செய்திருக்கோம். பிறகு நாங்கள் கடைசியா வந்து பார்க்கும்போது கட்டுப்பாடு இல்லாத மாறி இருக்கு, திரும்ப செய்யணுமா இல்லை. அப்ப அந்த நேரங்கள்ல எங்களுக்கு இடைக்கால கணக்காய்வு இறுதி கணக்காய்வு பிரிக்கிறது தோல்வியாகும். இப்ப உங்களுக்கு தெரிய வேண்டிய வேலை, இடைக்கால கணக்காய்வு என்ன, அங்க என்னென்ன விடயங்களை செய்யலாம், இறுதி கணக்காய்வு என்ன, அங்க என்னென்ன விடயங்களை செய்யலாம். விளங்கியிருக்குதா? ஓகே. அப்ப இவ்வளவு விளங்கிச்சதுன்னு சொன்னால் முக்கியமான ஒரு பகுதியை முடிச்சு கொண்டு கணக்காய்வுல மிக முக்கியமான உங்களுக்கு நிச்சயமா எக்ஸாம்ல நேரடியாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு நாங்கள் போக போகிறோம். கணக்காய்வு சோதனைகள் எதை கணக்காய்வு செய்யறாங்க, நிதி கூட்டுகளை கணக்காய்வு செய்யறாங்க. நிதி கூட்டுகளை கணக்காய்வு செய்யறாங்க. நிதி கூட்டுகளை கணக்காய்வு செய்வதன் நோக்கம் என்ன, இந்த நிதி கூட்டுகள்ல காணப்படக்கூடிய பொருண்மை வாய்ந்த கணக்கூட்டுகளை கண்டுபிடிக்க வேண்டும்.
கண்டுபிடிக்க வேணும். கண்டுபிடிச்சு அபிப்பிராயம் சொல்ல வேணும். அபிப்பிராயத்தில் என்ன சொல்ல வேணும்? நிதி கூட்டுகள் உண்மையும் நியாயமானதாக இருக்கா? உண்மை என்றால் என்ன, நியாயம் என்றால் என்ன? ரெண்டு ஒன்றா வரை. சரி, முதல்ல பார்ப்போம். ரெண்டு ஒன்றா வரை. ரெண்டு பேர் உண்மை என்றால் என்ன? உள்ளதை உள்ளபடியே சொன்னால் அது உண்மை. எது இருக்கோ அது அப்படியே இருக்குன்னு சொல்ல வேண்டும். இல்லாத இருக்கண்டோ இருக்கிறத இல்லையோ சொல்லாமல் இருக்கிறதையே இருக்குன்னு சொன்னா, உள்ளதை உள்ளபடியே சொன்னா உண்மை. நியாயம் சொன்ன ஃபேர் சொன்ன சரி. நான் உங்களுக்கு பாதுகாப்பு எண்ணக்கர் ஞாபகம் இருக்கா? அக்கவுண்ட்ஸ்ல படிச்சிருக்கீங்க. பாதுகாப்பு எண்ணக்கர், ப்ரூடன்ஸ் கன்செப்ட் அல்லது முன்னெச்சரிக்கை எண்ணக்கர், ப்ரீகாஷனரி கன்செப்ட் ஞாபகம் இருக்கா? என்ன விஷயங்களை சொல்றது? அக்கவுண்ட் செய்கிற போது என்னென்ன விடயங்களை கவனத்தில் எடுக்க வேண்டும் பாதுகாப்பு எண்ணக்கர் சொல்லுது. இப்ப சொல்லுங்க. லாபங்களையும் நட்டங்களையும் முன்னுக்கே எதிர்ப்பு கூறலாமா? எதிர்ப்பு கூறக்கூடாதா? சரி, பாதுகாப்பு எண்ணக்கரு என்ன சொல்றதுன்னு சொன்னால், இந்த நிதி கூட்டுகளை தயாரிக்கிற தரப்பினர் யார்? நிதி கூட்டுகளை தயாரிக்கிறவர்கள். முகாமைத்துவம். உண்மையான அந்த நிறுவனம் யாருக்கு சொந்தம்? ஒரு கம்பெனி எடுத்துக்கொள்ளும். கம்பெனியின் முகாமைத்துவம் வந்து பணிப்பாளர் சபை. நிதி கூட்டுகளை தயாரிக்கிறது பணிப்பாளர் சபை. உண்மையா அந்த கம்பெனி யாருக்கு சொந்தம்? கம்பெனியில முகாமைத்துவம் தான் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், பணிப்பாளர் சபை. இந்த கம்பெனிக்குள்ள இருக்கிற காசு யாருடைய காசு? அதைத்தான் கேட்ட. கம்பெனி யாருக்கு சொந்தம்? பங்குதாரருக்கு சொந்தம். சரிதானே? பாதுகாப்பு எண்ணக்கரு என்ன சொல்றதுன்னு சொன்னால், நீங்கள் நிதி கூட்டுகளை தயாரிக்கும் போது இதையே பாதுகாக்க வேண்டும். நிறுவனத்துக்குள்ள என்ன நடக்குன்னு தெரியுமா? நிறுவனத்துல லாபமா நட்டமா சொத்து வளருதா சொத்து தேயுதா அனைத்து ஒன்றுமே தெரியாது. இதன் மூலமே தெரிய வரும் நிதி கூட்டு. நீங்க நிதி கூட்ட கொடுத்தா தான் எனக்கு தெரியல. இந்த நிதி கூட்ட நீங்க தயாரிக்கிற போது அவர்களை பாதுகாக்கிற மாதிரி தயாரிக்க வேண்டும். அவர்களை நீங்க பாதுகாக்கிற மாதிரி நடந்து கொண்டால் அதுதான் நியாயம். அவர்களை நீங்கள் பாதுகாக்காம விட்டு அதுதான் அநியாயம். நியாயம் என்ன சொன்னா, உங்களுக்கு நீங்கள் முகாமை செய்கிற நிறுவனத்துக்கு உங்களை நம்பி பணத்தை தந்தவர்களை நீங்க பாதுகாக்க வேண்டும். பாதுகாப்பு அதுதான் சொல்லு. அதுதான் நியாயம். உங்களை நம்பி உங்களுக்காக பணத்தை தந்தவர்களுக்கு நீங்க துரோகம் செய்தா அது அநியாயம். ஆகவே நியாயம் இதுதான். அப்ப நியாயங்கள்ல பாதுகாப்பு என்கிற என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இப்ப லாபங்கள் அடுத்த வருஷம் ஒரு லாபம் பெற வேண்டும் நாங்க யோசிக்கிறோம். இப்ப நீங்கள்லாம் பணிப்பாளர்கள், நான் தான் பங்குதாரர்கள் வச்சுக்கணும். நீங்கள் பணிப்பாளர்கள் வந்து சொல்றீங்க அடுத்த வருஷம் ஒரு லாபம் பெறும் ரெண்டு நிதி கூட்டுல சொன்னா நான் அதை நம்புவேனே இல்லை. அடுத்த வருஷம் ஒரு லாபம் பெற போகுதுன்னு நான் நம்பிக்கொண்டு இருப்பேன். அந்த லாபம் வந்ததுன்னா பரவாயில்ல, வேற வேண்டாம், அது ஒரு நம்பிக்கை துரோகம் தானே. நீங்க போய் சொல்றீங்கன்னா ஆகவே லாபங்களையும் வருமானங்களையும் எதிர்கூற கூடாது. இரண்டாவது, நட்டங்கள் செலவுகள் வருமானா முன்னுக்கே எதிர்ப்பு கூற வேண்டும். இப்ப அடுத்த வருஷம் வந்து ஒரு பெரிய நட்டம் வர போகுதுன்னா இந்த வருஷம் நிதி கூட்ட நீங்க சொல்லி இருக்கணும். நான் இப்பவே அலர்ட் ஆகிறேன்னா இல்லையா? அலர்ட் ஆகிறேன். நீங்க சொன்ன மாதிரி நட்டம் வந்தா அதை பாதிக்கலாம். முன்னுக்கே சொல்லி அலர்ட் பண்ணிட்டீங்க, பிரச்சனை இல்லை. நட்டம் வேற இல்லை. ஓகே, அப்ப நீங்க முன்னுக்கே நட்டத்தை சொல்லி வச்சிருங்க. நட்டம் வந்தால் அவர் தாங்கி விடுங்க. நட்டம் வரையில பரவாயில்ல. நீங்க ஒரு லாபத்தை சொல்லி வரையில அது ஏமாத்திர வேலை நடக்கக்கூடாது. ஏமாத்தினால நியாயம் தண்ணி. ஆகவே நீங்க அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் லாபங்களே வருமானங்களே முன்னுக்கே சொல்லக்கூடாது.
வருமென்று தெரிஞ்சாலும் சொல்லக்கூடாது, வாரலையும் அது அவருக்கு சந்தோஷமா இருக்கணும். ஆனா நட்டங்களை சிலவுகளை வருமென்று லைட்டா தெரிஞ்சாலும் நீங்க சொல்லிடக்கூடாது, சொல்லாம விட்டு அது அவர்கள் ஏமாற்றமா போயிடும். அவருக்கு நீங்க பாசிட்டிவ் ஷாக் கொடுக்கலாம், நெகட்டிவ் ஷாக் கொடுக்க கூடாது. ஆகவே முன்னே சொல்லி வச்சிருக்கணும். வித்தியாசம் தானே? அப்படி நீங்க நிலைக்கூட்ட சரியா பின்பற்றி இருந்தால் அதுக்கு தான் பேர் நியாயம். சரி, இப்ப உதாரணத்துக்கு LKAS 10 என்னது உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச இருப்புகள். இருப்புகளை மதிப்பீடு செய்கிற போது நிதி கூட்டில இறுதி இருப்பு எப்படி மதிப்பீடு செய்கிறது? 2 விடயங்கள்ல ஒன்றைத்தான் எடுக்க வேண்டும். கிரயம், தேரத்தக்க நிகர பெறுமதி, இந்த ரெண்டுல எது குறைவானது? அப்ப இங்க தேரத்தக்க நிகர பெறுமதி, இந்த ரெண்டுல எது குறைவானதோ அதை எடுக்க வேண்டும். இப்ப உதாரணத்துக்கு நாங்க பார்க்கிறோம், கிரியம் 2000 ரூபாய், தேரத்தக்க நிகர பெறுமதி 1800 ரூபாய். எதை நாம நிதி கொடுக்க கொண்டு போறோம்? 1800 என்பது உண்மையானதா? உண்மையை விட நியாயம் தான் முக்கியம். சரி, இப்ப இந்த பொருளை வாங்கின வரலாறு விகிதம் 2000 ரூபாய். என்ன என்றது என்ன? தேரத்தக்க நிகர பெறுமதி என்ன? இந்த சொத்தை வச்சிருந்தால் இந்த சொத்து நிறுவனத்துக்கு எவ்வளவு நன்மையை தரும், எவ்வளவு நன்மையை தரும்? இது உண்மையான மதிப்பிடப்பட்டது. மதிப்பிடப்பட்டது நாம யோசிக்கிறோம், வாங்கின பெறுமதியை விட மதிப்பிடப்பட்ட பெறுமதி குறைவாக சொன்னா லாபமான இடம். முன்னுக்கே சொல்லணுமா இல்லையா? இந்த 200 ரூபாய் இழப்பு வந்துட்டு இதான் வரப்போம். நாம அந்த சொத்தை நிக்கிற போது இன்னும் வரையில இப்ப நாங்க இருப்பா வச்சிருக்கோம், அந்த இருப்பு இன்றைக்கு பயன்படுத்தப்படுதோ அல்லது விற்கப்படுகிற போதுதான் அந்த நட்டை வரும். ஆனா நாங்க இப்பவே நிதி கூட்டுல காட்டி விட வேண்டும், இப்பவே நிதி கூட்டுல காட்டி விட வேண்டும். ஆகவே நாங்க அவரோட முன்கூட்டியே தயார் பண்ணணும். சரி, கடன் வாங்கின ஒருவர், அவர் 5 பேர் என்ன பேர் சொல்றீங்க? உங்கள்ட்ட கடன் வாங்கின ஒருவர் கடன் பற்றோம், அவர் தரலாம் தராம போகலாம். இதுல ரிஸ்க் இருக்கு, தந்தாலும் தராம போகலாம். தராம போற ரிஸ்க் இருக்குன்னா நாங்க முன்னுக்கே நிதிக்குள்ள காட்டுனாங்க, அது பேர் என்ன? வெரி குட். ஐயக்கடன் ஏற்பாடு இதன்படிதான் செய்யப்படுது, பாதுகாப்பு தான் செய்யப்படுது. அப்ப உண்மையா அவர் எவ்வளவு கடன் பெற்றாருன்றதை காட்டணுமா, இல்ல அந்த கடன்ல எவ்வளவு தருவாருன்றதை காட்டணும்? எவ்வளவு கடன் பெற்றாருன்றதை காட்டுறது உண்மை. நீங்க கடன் பெற்ற தொகையை முழுசா காட்டினா இந்த நிதி கூட்ட பயன்படுத்துறது அவ்வளவு வருமெண்ட். ஆகவே நீங்க வர முடியாம என்ன செய்யப்படும்? இப்பவே குறைச்சு ஏற்பாடு போட்டு காட்டிக்கிட்டு. அப்ப அவர் இப்பவே விளக்கி கூட எவ்வளவு சின்ன பிரச்சனை வருது, கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிரச்சனை காட்டி கொண்டு வந்தால் திடீரென்று ஷாக் ஆக மாட்டோம். அப்படியான விஷயம் தான் நியாயம். அப்ப நாங்க சொல்றோம், உண்மையாகவே நடந்த விஷயங்கள் நிதி கூட்ட அரங்கேற்க வேணும். அத்தோட அந்த நிதி கூட்டில் இருந்த விடயங்கள் இந்த உரிமையாளர்களையும் ஏனைய தொடர்புபட்டவர்களையும் பாதுகாக்கக்கூடிய வகை நியாயமாக இருக்க வேண்டும். அவைக்கு ஷாக் கொடுக்கிறதா, அவைக்கு அநியாயம் செய்வதா இருக்கக்கூடாது. இப்ப அப்ப இந்த உண்மை என்று சொன்னால் கொடுக்கல் வாங்கல்களும் கணக்கு நீதிகளும் உண்மையாக இருக்கிறது. உண்மையா நடந்த கொடுக்கல் வாங்கல் தான் உண்மையா நிதி கொண்டு வந்தால் அது உண்மை. சரியா? நியாயமானது என்று சொன்னால் என்ன என்று சொன்னால், நிதி அறிக்கைகள் சட்டத்திற்கு இணக்கமாக இருக்கிறது. நிதி அறிக்கைகள் சட்டங்கள் கணக்கெட்டு நியமங்கள் தெரியும் தானே, அப்படியான சட்டங்களுக்கு இணக்கமாக இருந்தால் நியாயம். இங்க நாங்க என்ன தெரியுமா, பாதுகாப்பு நகரம், பாதுகாப்பு நகரம் இதுல ஒரு பகுதி. அப்ப அந்த விடயங்கள் இணக்கமாக இருந்தால் அது நியாயம். அப்ப நாங்க இந்த உண்மை நியாயம் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும் சொன்னால், நிதி கோட்டில் சொல்லப்பட்ட கொடுக்கல் வாங்கல்களும் கணக்கு நீதிகளும் உண்மையாவே நடந்ததா, உண்மையாவே இருந்ததா, கொடுக்கல் வாங்கல் உண்மையாவே நடந்ததா, கணக்கு நீதிகள் உண்மையாவே இருந்ததா என்பதை கண்டுபிடிப்பதுதான் உண்மை தன்மை. நியாயம் எப்படி கண்டுபிடிக்கிறது? நிதி கூட்டுகள் கணக்கீட்டு நியமங்கள் மற்றும் ஏனைய விடயங்களுக்கு இணக்கமா இருக்கா என்றதை கண்டுபிடிக்கும். இந்த ரெண்டையும் கண்டுபிடிச்சா நாங்கள் சரியான ஒரு ஒப்பீனியனை கொடுக்கலாம். இந்த ரெண்டையும் கண்டுபிடிக்கிற போது எங்க மிஸ்ஸிங் இருக்குதோ அதைத்தான் நாங்க என்ன சொல்றோம், வழக்கூற்று. அந்த மிஸ்ஸிங் வந்து கடுமையா இருந்தா அதான் பொறுமையான வழக்கூற்று என்ன சொல்றோம். அப்ப இந்த 2 விஷயத்தை நாங்க உறுதி செய்கிற போது வழக்கூற்று தன்பாட்ட வழியை வருமா? இந்த 2 விஷயத்தை உறுதி செய்யறதுக்காகத்தான் நாங்க என்ன செய்யணும், கணக்காய்வு சோதனைகளை செய்ய வேணும். அப்ப கணக்காய்வு சோதனைகள் நோக்கம் என்ன? பொருண்மையான வழக்கூற்றுகளை கண்டுபிடிக்கிறது. சரிதானே? பொருண்மையான வழக்கூற்றுகளை கண்டுபிடிக்கிறது.
வலுக்கூட்டுகளை கண்டுபிடிக்கிறேன் என்று சொன்னால் கண்டுபிடிக்கிறேன்னா சான்றுகளோட கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் கொஞ்சம் ஆழமா தேடத்தானே வேணும். எல்லா இடத்துலயும் தேடுவோம், சில சில இடத்துல மட்டும் தேடுவோம். சில சில இடங்கள்ல மட்டும்தான் தேடலாம். எல்லா இடத்துலையும் தேடுறதுக்கு நேரம் காணாது, வளங்களும் போகாது. ஆகவே முதல்ல நாங்கள் யோசிப்போம் எங்கெங்க இருக்கும் என்று சந்தேகப்பட வேண்டும். பிறகு சந்தேகப்பட்ட இடத்தை கண்டுபிடிக்கணும். வழக்கூட்டை நாங்க கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா வழக்கூட்டு ஏற்பட்ட பிறகுதான் நீங்க கண்டுபிடிக்கணும். வழக்கூட்டு யாரால ஏற்படுது? யார்கிட்ட விளையாட வழக்கூட்டு ஏற்படுது? முகாமைத்துவம் என்ன விளைவிட்டாரு? அந்த வழக்கூட்டு வராம அவர்கள் ஏதோ ஒன்று செய்திருக்கணும், அதை செய்யாததான் பிள்ளை என்ன விளையாது? அதான் அகக்கட்டுப்பாடுகளை உருவாக்க இல்ல நடைமுறைப்படுத்த. வெரி குட். முதல்ல அகக்கட்டுப்பாடுகள் உருவாக்கப்பட்டதா நடைமுறைப்படுத்தப்பட்டதான்றதை கண்டுபிடிக்க வேணும். அகக்கட்டுப்பாடுகள் உருவாக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தால் அங்க வழக்கூட்டு இருக்குமா? எந்த இடத்துல அகக்கட்டுப்பாடு உருவாக்கப்படாமல் அல்லது நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்குதோ அங்கதான் நாங்க தேட வேண்டும். இதுல சரியான இடத்துல தேட வேண்டும் இல்ல. அப்ப முதல்ல இதெல்லாம் சரியா இருக்கான்னு நாங்க பார்க்கணும். எங்க இது சரியா இல்லையோ அங்கதான் வழக்கூட்டு தேட வேண்டும். அப்ப இதுதான் கட்டுப்பாட்டு சோதனை. டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல். பேர்லயே சொல்றது எதை சோதிக்கிறோம்? கட்டுப்பாட்டை சோதிக்கிறோம். கட்டுப்பாட்டுல ரெண்டு விஷயத்தை சோதிக்கிறோம். உருவாக்கப்பட்டிருக்கிறா, நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கா. வேத டிசைன், வேத இம்ப்ளிமெண்ட். உருவாக்கப்பட்டதும் சரி, நடைமுறைப்படுத்தப்பட்டதும் சரி என்றால் நாம இந்த சோதனை செய்வோமா? தேவை. உருவாக்கப்பட்டதையோ நடைமுறைப்படுத்தப்பட்டதையோ பிழை இருந்தால் செய்யணும். அப்ப இங்க இந்த நிதிக்கூறுகள்ல கொடுக்கல் வாங்கல் வகுப்புகள், கிளாஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன், கணக்கு மீதிகள், அக்கவுண்ட் பேலன்சஸ், வெளிப்படுத்தல், டிஸ்க்ளோஷர் என்ற பகுதிகள் இருக்கும். சரிதானே? இந்த ஒவ்வொரு பகுதியிலையும் முதல்ல நாங்கள் டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் செய்கிறோம். சரிதானே? ஏன் டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் செய்கிறோம்? வடக்கூட்டு இல்ல, அது பிறகு டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் செய்கிறோம். அகக்கட்டுப்பாடு முகாமைத்துவம் தங்கள கடமையை சரியா செய்திருக்கா. முகாமைத்துவம் தங்கள கடமையை சரியா செய்திருந்தால் வடக்கூட்டு வரும். முகாமைத்துவம் சரியா கட்டுப்பாடுகளை உருவாக்கி இருக்கா, முகாமைத்துவம் சரியா கட்டுப்பாடுகளை நடைமுறைப்படுத்திருக்கா. ரெண்டும் சரி என்று சொன்னால் அதுக்கப்புறம் நாங்க வடக்கூட்டு தேட வேண்டியது இல்லை. அப்ப இந்த இடத்துல வச்சு நாங்கள் தீர்மானிக்கிறோம் கட்டுப்பாடு பலமானதா, கட்டுப்பாடு பலமானதா. உங்களுக்கு விட எல்லா கட்டுப்பாடு செட்டியா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு, நாங்க ரெண்டாவது டெஸ்ட் செய்ய வேண்டாம், தேவையில்லை. ஓகே, கட்டுப்பாடுகள் பலமா இருக்கான்னு கேட்டா இல்லை என்று சொன்னால் நாங்கள் இதை செய்ய வேணும், வலுவழிப்பு சோதனை. வலுவழிப்பு சோதனையை வச்சுக்கொண்டு சான்று எடுக்க வேண்டும், சான்று வச்சுக்கொண்டு அபிப்பிராயத்தை போக வேண்டும். இப்ப நாங்க இந்த 3 பகுதியிலும் கட்டுப்பாடு சோதனையை செய்யறோம். கட்டுப்பாட்டு சோதனையில முடிவு எங்களுக்கு திருப்தியா இருக்கு, கட்டுப்பாடுகள் பிரச்சனை இல்லாம இருக்குன்னு சொன்னா நாங்க நேரடியா முடிவுக்கு போறோம். என்ன முடிவு சொல்லுங்க? பிரச்சனை இல்ல, உண்மையானது ட்ரூ ஃபேக்ட். ஒருவேளை உங்களுக்கு இந்த கட்டுப்பாட்டு சோதனையில விடாதது கட்டுப்பாட்டு பிரச்சனை இருக்கு, ஆகவே நாங்க இதை சொல்லலாம். அதுக்கு முன்னே நாங்க டெஸ்ட் பண்ண போறோம், எங்கேயோ பிரச்சனை இருக்கு, எங்கெங்க பிரச்சனை இருக்குன்னு பார்க்கணும். அந்த பிரச்சனை எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கான சோதனை, அதுதான் நாங்க சொல்றோம் ரெண்டாவது சோதனை. இங்க நாங்க கண்டுபிடிச்சாங்க, இங்க என்ன செய்யறாங்க? கட்டுப்பாட்டு பலத்தை பார்த்துறாங்க. கட்டுப்பாடு பலமா இருந்தா ரெண்டாவது சோதனை தேவையில்லை. கட்டுப்பாடு பலம் இல்லைன்னா நாங்க ரெண்டாவது சோதனை செய்யறோம். அந்த ரெண்டாவது சோதனை ஏன் செய்யறோம்? சான்று எடுக்கிறோம். எதுக்கு சான்று எடுக்கிறோம்? வழக்கூட்டு இருக்கா இல்லையா? வழக்கூட்டு இருந்தாலும் சான்று எடுக்க வேணும், வழக்கூட்டு இல்லை என்றாலும் சான்று எடுக்க வேணும். அதை வச்சுதான் முடிவு சொல்ல வேணும். அப்ப வழக்கூட்டு இருக்குன்னு நீங்க சொன்னாலும் உங்கள்ட்ட சான்று வச்சுக்கொண்டு தான் முடிவு சொல்ல வேணும். வழக்கூட்டு இல்லைன்னு சொன்னாலும் சான்று வச்சுக்கொண்டு தான் முடிவு சொல்ல வேணும். இப்ப சான்று தேவை. சரி, இப்ப நடைமுறையில இந்த இதை நாங்க செய்யற போது எல்லா இடத்துலயும் கட்டுப்பாடு பலமா இருக்கும்.
சில இடத்துல பலமா இருக்கும், சில இடத்துல பலன் இல்லாம இருக்கும். எங்க பலமா இருக்கும் அந்த பகுதியை நாங்க விடுவோம், கூட டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். எங்க பலன் இல்லாம இருக்கும் அந்த பகுதியில் நாங்க வரிவடைப்பு சோதனையை செய்யும். ஒருவேளை இதை செய்ய கேட்டா என்ன நடக்கும்? எல்லா இடத்துக்கும் வரிவடைப்பு சோதனை செய்ய வேணும் தெரியும். இதை நாங்க செய்யறது மூலம் வரிவடைப்பு சோதனையுடைய வேலையை என்ன செய்யணும், கொஞ்சம் குறைச்சு தேவையான விஷயத்துக்கு மட்டும் நாங்க சரிதானே. அப்ப வரிவடைப்பு சோதனையில நாங்க என்ன செய்யறோம் என்று சொன்னால், வரிவடைப்பு சோதனையில விவர சோதனை என்று சொல்லி ஒன்று செய்யணும். டெஸ்ட் ஆஃப் டீடைல்ஸ், விவர சோதனை. ஏற்கனவே ஒரு ஹேண்ட் அவுட்ல இதை பற்றி சமரியா விளக்கப்படுத்தினா இனி நாங்க டீடைலா போறோம். விவரம், இதனுடைய விவரத்தை சோதிக்க போறோம். இந்த மூன்றுக்குரிய விவரத்தை சோதிக்க போறோம். கிளாஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன், கொடுக்கல் வாங்கல் வகுப்பு, கணக்கு நீதி, அக்கவுண்ட் பேலன்ஸ், வெளிப்படுத்தல் டிஸ்க்ளோஷர். இந்த மூன்று என்னென்னு தெரியும் தானே. கொடுக்கல் வாங்கல் வகுப்புனா என்னென்ன விளங்கு தானே. கொடுக்கல் வாங்கல்களுக்கு தான் என்னங்க, வருமானங்கள் செலவுகள் எல்லாமே கொடுக்குறாங்க. ஆகவே இதுக்குள்ள நாங்க வருமானங்கள் செலவுகளை செக் பண்ண போறோம். அப்ப நிதி கோட்டுல முதலாவது கோட்டு வருமான கோட்டை செக் பண்ண போறோம். கணக்கு நீதிகளுக்கு உதாரணம் சொத்து பதிப்பு உரிமைகள், 5 வகையில வார கணக்குகள், 5 வகையில வார நீதிகள். அப்ப இங்க வருமான செலவுகளை செக் பண்ணிட்டாங்க, வருமானம் செலவு. இங்க சொத்து பதிப்பு உரிமை செக் பண்ணுறோம். இதெல்லாம் நீதி கொண்டு வரீங்க, இவ்வளவுதான் நீதி கொண்டு. இதுக்கு வேறு வகையான குறிப்புகளை சொன்னால் அதை இங்கே செக் பண்ணணும். அப்ப இங்க எல்லாம் நம்பர்ஸ்ல வந்திருக்கும், இது எழுத்துக்கள்லாம் வந்திருக்கும், விளக்கமா வந்திருக்கும். இவ்வளவு செக் பண்ணா மொத்தம் நிதி கொண்டே செக் பண்ணி சமன் தான். கொடுக்கல் வாங்கல்ல நாம விவரங்களை பார்க்கிறோம். கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமா என்னென்ன விவரங்களை பார்க்க வேண்டும்னு சொன்னால், உறுதி சொற்கள் என்று படிச்சாங்க, ஞாபகம் இருக்கா? என்னென்ன உறுதி சொற்கள் ஞாபகம் இல்லைங்களா? திரும்பவும் சொல்றேன். கொடுக்கல் வாங்கல் ஒரு உதாரணம் சொல்லுவோம். கொள்வனவு, கொள்வனவு கொடுக்கல் வாங்கல் தானே. கொள்வனவு நிதி கூட்டல பிள்ளையா வாரதுக்கான வாய்ப்பு என்ன, என்னென்ன வழிகள்ல பிள்ளையா வரமோ அதை தான் நாங்க இங்க செக் பண்ண போறோம். கொள்வனவு நிதி கூட்ட என்னென்ன விதமா பிள்ளையா வரணும். உண்மையாக நடக்காத கொள்வனவு நடந்தது போல பதியப்படலாம், நடக்காத நடந்ததாக பதியப்படலாம். அதை வந்து நாங்க சொல்லுவோம் இடம்பெறல், occurrence. இடம்பெறல் வந்து சரியா இருந்தா எங்களுக்கு பிரச்சனை இல்லை, இடம்பெறல் பிழையா இருந்தா வழக்கு. இடம்பெறாத, உண்மையாக இடம்பெறாத ஒரு கொள்வனவு பதிஞ்சிருந்தா அங்க இடம்பெறல் இல்ல, இடம்பெறல் பிழையா இருக்கு என்றால் வழக்கு தோற்று. இரண்டாவது, உண்மையாக நடந்த கொள்வனவை விட பதிவு செய்யப்பட்ட கொள்வனவு அளவு வேறு. இப்போ 20 மில்லியன் கொள்வனவு நடக்க 40 மில்லியன் பதிவு செய்தால் அங்க ஒரு விலை இருக்கு தானே. இதை வந்து நாங்க சொல்லுவோம் துல்லியம், அக்யூரேசி. துல்லியம் இருக்கா இல்லையா? இப்ப நான் சொன்ன உதாரணத்துல துல்லியம் இல்லை. துல்லியம் இருந்தால் வழக்கு இல்லை, துல்லியம் இல்லையா வழக்கு இல்லை. அடுத்தது வந்து பார்க்கணும், கொள்வனவு நடந்திருக்கு ஆனா கொள்வனவு ரெட்டை பதிவு பதிவு சும்மா கொள்வனவு போட்டுருக்கு. அப்ப இங்க ஒரு இடத்துல கணக்கு படிக்கிறாங்க, அதுக்கு வந்து நாங்க சொல்லுவோம் கணக்கீடு பதிவு. வழக்கமா எத்தனை பதிவு வரணும்? 2 பதிவு வரணும். முழுமைப்படுத்தப்படையில்லையா இங்க எவ்வளவு நிற்கும்? சரியான பதிவுகளை முழுமையா போட இல்லையா தொங்கல் நிற்கும். அதை வந்து நாங்க சொல்லுவோம் முழுமை, கம்ப்ளீட். அடுத்தது வந்து பார்த்தோம்னா கொள்வனவு வந்து ஒரு காலப்பகுதிக்குரியது தானே. இப்ப 5 வகையில வாரம் எடுத்தோம்னா குறித்த தினத்தில் உள்ள வாரம், இதை எடுத்தோம்னா முடிவடைந்த காலப்பகுதிக்கான, அது ஆண்டா இருக்கலாம் மாதமா இருக்கலாம், பொதுவாக இங்க ஆனா முடிவடைந்த காலப்பகுதின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் நடந்துட்டு தானே பண்ணும். இப்போ உதாரணம் 1/4/2022 31/3/2021 இடையில நடந்திருக்கு. அதுக்கு முன்னர் நடந்த இதுக்குள்ள மனது போட்டா நியாயம் இல்ல தானே. அதுக்கு பேர் வந்து கால விளையாடு, கால பகுதி. இன்னொரு பேர் சொல்லலாம் வெட்டு குறுக்கல், கட் ஆஃப். சரி, அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா கொள்வனவு என்று சொல்றது வழக்கமா இதை கொள்வனவு செய்வது, இரும்பு பொருட்களை கொள்வனவு செய்கிறது, மூலதன பொருட்களை கொள்வனவு செய்வது கொள்வனவு போடலாம். அது அப்படி போடக்கூடாது. ஆகவே அதுக்கு பேர் வந்து வகைப்படுத்தல், கிளாசிபிகேஷன்.
நீங்க பார்த்தோம்னா 1 2 3 4 5 1 2 3 4 5 இந்த 5 விவரங்களை நாங்க என்ன செய்யணும் சோதிக்க வேண்டும் இந்த 5 விவரங்களையும் சோதிக்கிற போது ஏதாவது வழக்கு இருந்தா தெரிய வரும் ஒரு வழக்கு தெரிய வரேன்னு சொன்னா நாங்க முடிவுக்கு போறோம் வழக்கு தெரியும் சரி அதே போல இங்க கணக்கு மீதிகளை பார்த்தோம்னு சொன்னால் கணக்கு மீதிகள் இடம்பெறும் இருக்கும் அப்ப அதான் நாங்க சொல்லுவோம் உள்ளதாம் தன்மை எக்ஸிஸ்டன்ஸ் உண்மையிலே உள்ளதாக அந்த 5 தேதியில உண்மையிலே உள்ளதாக இருந்தால் உள்ளதாம் தன்மை இருக்கு உண்மையிலே இல்லாதத இருக்கிற மாதிரி காட்டினா உள்ளதாம் தன்மை இல்லை வழக்கு ரெண்டாவது பார்த்தோம்னு சொன்னால் அது எல்லாத்தையும் ஒரு பெருமதியில தான் போடணும் அந்த பெருமதி சரியா இருக்கணும் இல்லைன்னு சொன்னால் துல்லியம் இல்லை மூன்றாவது பார்த்தோம்னு சொன்னால் அதை 2 உட்படுத்த முழுமை அவசியம் நாலாவது பார்த்தோம்னா இது காலப்பகுதிக்குரியதா குறித்த திகதியில் உள்ள பாராட்டு இது காலப்பகுதிக்குரியது இல்லை அது வராது குறித்த திகதியில நிறுவனத்தின் பெயர்ல அந்த சொத்துக்களுக்கான உரிமை இருக்க வேணும் அல்லது நிறுவனத்தின் பெயர்ல அந்த கழிவுகளுக்கான கடப்பாடு இருக்க வேணும் உரிமையும் கடப்பாடு ரைட்ஸ் அண்ட் ஒப்ளிகேஷன் உரிமையும் கடப்பாடு இருக்க வேணும் அஞ்சாவது பார்த்தோம்னு சொன்னால் இங்க ஒவ்வொரு வகை இருக்குதானே குறுங்காலத்துக்குரியது நீண்ட காலத்துக்குரியது எப்படி சொல்றாங்க 5 வகையில உள்ள விஷயங்களை குறுங்காலத்துக்கு தனியா நீண்ட காலத்துக்கு தனியா காட்டுறது நடைமுறை இல்லாத 2 வகையா காட்டலாம் தனித்தனியா காட்டலாம் ஆகவே வகை முக்கியம் இந்த விவரமும் சரியாக நாங்க ஒப்புறோம் இந்த விவரத்துல ஏதாவது பிழைகள் இருக்குன்னா வழக்கு இருக்கு பிழைகள் இல்லைன்னா வழக்கு இல்லை இங்க பார்த்தோம்னு சொன்னால் குறிப்புகள் இது 2 முக்கிய குறிப்புகள் தான் பார்க்கணும் ஆகவே இவ்வளவு விஷயமும் வரும் இதோட விளங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி என்ற ஒரு விஷயம் இருக்க வேணும் அப்ப குறிப்புகளை நாங்க வாசி பார்க்கிறோம் விளங்கக்கூடியதா இருக்க இப்ப நிதிக்கூட்டு தயாரிக்கப்பட்டிருக்கு அந்த நிதிக்கூட்டில இருக்க குறிப்புகள் பயனாளருக்கு விளங்க இல்லை நியாயம் பயனாளருக்கு விளங்காத குறிப்பு கொடுத்தா நியாயம் ஆகவே நாங்க வாசிச்சு பார்க்கணும் விளங்குதா இல்லையா பயனாளருக்கு இது விளங்குதா இல்லையான்னு நாங்க வாசிச்சு பார்க்க வேண்டும்
சோதனையில முக்கியமான சோதனை எதுன்னு சொன்னால் விவர சோதனை. இப்ப நாங்க அடுத்து பார்க்க போறோம் இந்த விவர சோதனை எப்படி நாங்கள் செய்யலாம். சரி, முதலாவது நாம இதுக்கு வருவோம், கொடுக்கல் வாங்க வகுப்புகளுக்கு வருவோம். ஒரு கொடுக்கல் வாங்க வகுப்பு உதாரணம் சொல்லுங்க. ஒரு கொடுக்கல் வாங்கல் உதாரணம் விற்பனை என்ற ஒரு கொடுக்கல் வாங்கல் இருக்கும். விற்பனை இடம்பெறல் நடக்குமா? விற்பனை இடம்பெறுமா இல்லையா? விற்பனை இடம்பெற்றாதான் கணக்குக்கு வர முடியும், இடம்பெறாம கணக்குக்கு வர முடியாது. இப்ப உங்களோட கையில ஒரு நிதி கூட்ட தந்திருக்கு. அந்த நிதி கூட்டுல விற்பனை என்று சொல்லியிருக்கு. அந்த விற்பனை இடம்பெற்றதா இல்லையா உங்களுக்கு தெரியப்படுமா இல்லையா? எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதுதான் அடுத்த விஷயம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? மூல ஆவணங்களை பரிசோதிக்கலாம். ரைட்? அப்ப நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னால் பரிசோதிக்கலாம். இன்ஸ்பெக்ஷன். எதை பரிசோதிக்கிறோம்? மூல ஆவணங்களை பரிசோதிக்கிறோம். விற்பனை தொடர்பான மூல ஆவணங்களை பரிசோதிக்கிறோம். என்னென்ன மூல ஆவணங்கள்? விற்பனை நடந்ததுல இந்த மூல ஆவணங்கள் இருக்கு. விற்பனை நடந்ததுக்கு விற்பனை பட்டியல் இருக்கு, இன்வாய்ஸ் இருக்கு. வாடிக்கையாளர் கட்டளை திருப்பவே இல்லை, நாங்க விநியோகிச்சதை திருப்பமா இல்லை. இதெல்லாம் மூல ஆவணங்கள். இதை பரிசோதனை செய்யலாம். ஒருவேளை மூல ஆவணங்கள் கொஞ்சம் மிஸ்ஸிங் முகாமில் போய் கேள்வி கேட்கலாமா இல்லையா? விசாரணை. நாங்க இன்கொயரி எடுக்கலாம், விசாரணை எடுக்கலாம். அந்த விசாரணையில முகாமுக்கு நாங்க கேட்கிற கேள்விக்கு தகவல் தரமா இல்லையா? ஒருவேளை எங்களுக்கு முகாமித்துவம் சொல்றதை நம்ப முடியல, நேரடியா சம்பந்தப்பட்ட போய் கேட்கலாமா இல்லையா? யார் சம்பந்தப்பட்ட? வாடிக்கையாளர். விற்பனை வாடிக்கையாளர். வாடிக்கையாளர் போய் நாங்க கேட்கலாம், இப்படி ஒரு விற்பனை நடந்ததா? இதுக்கு பெயர் புற உறுதிப்பாடு. External confirmation. சம்பந்தப்பட்டவர்கிட்ட நாங்க நேரடியா போய் கேட்கிறோம், இப்படி ஒரு விற்பனை நடந்ததாக இந்த பதிவு காட்டு, உண்மையிலே அந்த விற்பனை நடந்ததா? அவர் உண்மையிலே நடந்ததுன்னு சொன்னா இடம்பெறுங்க இருக்கு, அவர் நடக்கலைன்னா இடம்பெறுங்க இது. சரி, இப்ப அடுத்தது போவோம். அங்க சொல்லப்பட்டிருக்க தொகைகள் எல்லாம் துல்லியமானதான். நிதி கூட்டுல விற்பனை தொகை எப்படி வந்திருக்கு? அந்த காலம் முழுக்க நடந்த விற்பனை எல்லாத்தையும் கூட்டித்தான் வந்திருக்கு. கூட்டல விட நடந்திருக்கா இல்லைன்னு நாங்க செக் பண்ணலாம். திரும்பவும் கணித்தெல்லாம் உங்களுக்கு கணித்தார். திரும்பவும் நாங்க கணிப்படி பார்த்தோம்னு சொன்னா சரி, விஷயம் முடியுது. சரி, அதே மாதிரி பார்த்தோம்னா சொத்துக்களுக்கு போவோம். ஒரு சொத்து உதாரணம் சொல்லுங்க. ஏதாவது சொத்து உதாரணம். தளபாடம் ஒரு சொத்து 5 வகையில காட்டப்பட்டிருக்கு. அதாவது நிதி நிலைமை கூட்டல தளபாடம் காட்டப்பட்டிருக்கு. அந்த தளபாடம் உண்மையிலே இருக்கான்னு நீங்க என்ன செய்யலாம்? நேர போய் பார்க்கலாம். அதுக்கு பேர் சொத்துக்களின் பரிசோதனை. அப்ப பரிசோதனை 2 பரிசோதனை இருக்கு. ஆவணங்களினுடைய பரிசோதனை இருக்கு, சொத்துக்களினுடைய பரிசோதனை இருக்கு. சொத்துக்களை நீங்க நேர போய் பார்க்கலாம். சரி, ஒரு பைக்கு உதாரணம் சொல்லுங்க. வங்கி கடன். வங்கி கடன் உண்மையிலே இருக்கா இல்லைன்னு நீங்க என்ன செய்யலாம்? பேங்க்ல போய் கேட்கலாம், புற உறுதிப்பாடு எடுக்கலாம். அல்லது லோன் அக்ரிமெண்ட் ஒன்று இருக்குமா இல்லையா? லோன் அக்ரிமெண்ட், பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல லோன் கழிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா விடலாம். ஆகவே இப்படி வேற சோதனைகளை செய்யலாம். இந்த சோதனைகள் தான் நாங்கள் இங்க சொன்ன இதைத்தான் சொல்லிக் கொடுத்தது இவ்வளவு சுத்தி கொண்டு வந்தாங்க. இப்ப கணக்கால சோதனை எல்லாம் என்ன விளக்கு தானே, இன்னும் சில சோதனைகள் இருக்குங்க. அப்ப இப்படியான சோதனைகளை நாம செய்யறதன் மூலம் விவரங்களை பரிசோதனை செய்யறோம். ஏன் விவரங்களை பரிசோதனை செய்யறோம்? இந்த ஒவ்வொரு பரிசோதனை செய்யறதுல முடிவுல எங்களுக்கு ஒவ்வொரு விவரமும் சரியா புரியாத விஷயம் தெரிய வரும். சரியென்றா நாங்க பார்க்கணும், ஓகே பிரச்சனை இல்லை, நல்ல முடிவை கொடுக்கலாம். அது பிள்ளைன்னு சொன்னா எங்களோட அபிப்பிராயத்தை நாங்க மாத்த வேண்டியது. உண்மையிலேயே மாற்ற கொடுக்காம வேண்டியது ஐடியா தானே. இவ்வளத்தையும் செய்து முடிச்சோம்டா நாங்க கணக்காக முடிவுக்கு வந்தோம். அப்ப இவ்வளத்தையும் செய்யறது
தொடர்பான விவரங்களை நீங்க விளங்கிக் கொள்றதுக்கு கணக்காய்வு சோதனைகள் பகுதியை தெளிவா விளங்கிக் கொள்ள வேண்டும். சரியா? அப்ப கணக்காய்வு சோதனைகளை நான் பின்னுக்கு டீடைலா பார்க்க தொடங்கியிருக்கேன். காரணம் சொன்னா நாங்க நாளைய கிளாஸ், நாளைக்கு இது டைம் டேபிள் இல்ல, நாளைய கிளாஸ்ல நாங்க அதை டீப்பா பார்க்க தொடங்கலாம். இன்றைய பகுதியை நாங்க இதோட முடிக்கிறோம். இப்ப இதுவரைக்கும் நாங்க பார்த்தது என்னன்னு சொன்னா கணக்காய்வு சோதனைகள் என்ன. கணக்காய்வு சோதனையில 2 வகையான சோதனைகள் இருக்கு. கணக்காய்வு சோதனைகள்ல ஏன் கட்டுப்பாட்டு சோதனையை செய்ய வேணும்? கட்டுப்பாட்டு சோதனை செய்யறது வலுவழிப்பு சோதனையில் என்ன தாக்கத்தை கொண்டு வருகிறது? வலுவழிப்பு சோதனைகள் விவர சோதனைனா என்ன? விவர சோதனையில 3 பகுதியில ஒவ்வொரு பகுதிக்கும் உரிய விவரங்கள், அதாவது உறுதி சொற்கள், நிதி கூட்டு உறுதி சொற்கள், ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் அசர்ஷன்ஸ் என்னென்ன இருக்கு என்றதை பார்க்கலாம். இந்த உறுதி சொற்களை உறுதி செய்யறதுக்கு நாங்க என்னென்ன விதமான சோதனைகளை செய்ய வேண்டும், பட் அதை ஒரு ப்ரொசீஜர்ஸ் என்றது வரைக்கும் பார்க்கலாம். சரியா? அடுத்த கிளாஸ்ல இங்க நிப்பாற்ற இந்த இடத்துல இருந்து நாங்க திரும்ப கண்டினியூ பண்றோம். இப்ப நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொன்னால் இந்த விஷயத்த நாளைக்கு படிச்சுட்டு தரணும். இப்ப படிக்கிறது உங்கள்ட்ட ஹேண்ட் அவுட் இல்ல. நான் இந்த வீடியோவை இப்போ உங்களோட ஷேர் பண்றேன். இதுவரைக்கும் ரெக்கார்ட் ஆகிருக்க இந்த வீடியோவை உங்களுக்கு இப்பவே ஷேர் பண்ண நீங்க வீடியோ போய் பார்க்க முடியல. சரியா? உடனே பார்த்துட்டு நாளைக்கு பாருங்க. நாங்க இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம். இன்னும் நிறைய நாள் இல்ல, வேகமா முடிவு பண்ணிட்டு சிலபஸ் உள்ள கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு ரிவிஷன் செய்யணும். சரியா? ஓகே, அப்ப இந்த கிளாஸ் நிப்பாட்டும். திரும்ப நாளைக்கு கிளாஸ் சந்திப்போம்.